கிறிஸ்துக்குள் பிரியமாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக நாம் இந்த இந்த வாரத்தில் கூட அப்போஸ்தலனாகியோட பவுலுடைய பயணத்துக்குள்ளாக நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஏறக்குறைய முடிவு கிட்ட நம்ம வந்துட்டோம். பவுல் வந்து இன்றைய வாரத்தில் ரோமாபுரியில காலடி எடுத்து வைக்கிறார். நம்ம கடந்த பாகத்துல ஏற்கனவே நம்ம எது வரைக்கும் படிச்சிருக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் நேரா மிலித்தா தீவுக்கு வந்து அந்த இடத்துல கரை இறங்கி இருக்குவாங்க. ஏன்னா இவங்களுடைய ஒரு நீண்ட கப்பல் பயணம், என்ன சொல்ல போனா 14 நாட்களாக வந்திருக்கிற ஒரு சூறாவளியில இவங்களுடைய கப்பல் மாற்றிக்கொண்டு கடைசியாக அந்த மிலிதா தீவுக்கு வந்து கப்பல் சேர்ந்தது. இன்னும் தீவுக்கிட்ட போயிருக்காது, அங்கேயே கப்பல் ஒடிஞ்சிருக்கும். இவங்க எல்லாருமே அங்கத்துல இருந்து எகிரி குதிச்சு, சில பேர் நீந்தி கொண்டு கிடைச்சிருக்கிற சில பலகைகளை வைத்துக்கொண்டு எங்க வந்து கரையேறி இருக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க நேரடியாக மிலித்தா தீவுல வந்து கரையேறினாங்க. ஆனா பவுல் வந்து அந்த கப்பல்ல இருக்கும்போது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும், 14 நாள் இவங்களுக்கு சாப்பாடு இல்லை, சூரியனை பார்க்க முடியாது, நட்சத்திரம் கிடையாது, இவங்களுக்கு எந்த திசையில போகணும்னு சொல்லி சொல்றதுக்கான வழி காட்டுறதுக்கான நட்சத்திரம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி ஒரு இருட்டுக்குள்ள தான் மாட்டின்னு இருந்தாங்க. ஆனா அந்த இருட்டுல இருந்து இவங்க எல்லாருக்குமே ஒரு விடுதலையும் கிடைக்கிறது. கடைசியா எங்க வந்துட்டாங்கன்னா, நம்ம எங்க நிக்க வச்சிருக்கிறோம்னா, இவங்க மால்டா என்று சொல்லப்படுகிற அந்த மிலித்தா தீவுல வந்து இங்க இங்க இறங்கிட்டாங்க. இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து 3 மாதங்கள் பவுலும் பவுலு கூட மற்ற பேரெல்லாம் வந்தாங்க இல்லைங்களா, அவங்க எல்லாருமே இங்க தான் 3 மாதம் இருக்குவாங்க. ஏன்னா இப்போ எந்த காலத்துல வந்திருக்கிறாங்கன்னா, குளிர்காலம் மற்றும் மழைக்காலம், அந்த ஒரு காலப்பகுதியில தான் இங்க மலிதாவுக்கு வந்திருக்கிறாங்க. அந்த 3 மாதம் முடிஞ்ச பின்பு தான் எங்க போறாங்கன்னா, ரோமாபுரிக்கு கடந்து போவாங்க. இந்த மால்டான்னு சொல்லப்படுகிற இந்த மலிதா தீவு ரோமர்களுடைய கட்டுப்பாட்டுல தான் அன்றைய தினத்துல கூட இருந்ததுங்க. ரோமர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் இருந்தது. நிறைய பேர் வந்து இந்த இடத்துல தங்குறது ஒரு வழக்கம். அதாவது கப்பல் போக்குவரத்துல போயின்னு இருக்கிறவங்க இங்க நிக்க வைக்குவாங்க. ஏன்னா மழை காலத்திலையும் குளிர்காலத்திலையும் இந்த தீவுல வந்து தஞ்சம் அடையிறது அந்த காலகட்டத்துல ஒரு வழக்கமாவே இருந்தது. இப்ப இங்க தான் வந்திருக்கிறாங்க. இப்போ கப்பல்ல இருந்து இவங்க கீழே எகிரி குதிச்சு நீச்சல் நீந்தி கொண்டு நேரா கரைக்கு வந்து சேர்ந்த பின்பு அந்த தீவு கூடிய மக்கள் ரொம்ப அன்பாக இவங்களை கவனிச்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அன்பு கவனிச்சிருக்கிறாங்கன்னா, இவங்க வந்து சேர்ந்த பின்பு, ஏன்னா குளிர்காலம் இல்லைங்களா, இவங்களுக்காக அந்த கரை ஓரத்திலேயே சில நெருப்பெல்லாம் போட்டிருக்கிறாங்க. நீங்க வந்து கொஞ்சம் நல்லா குளிர் காயறதுக்கு நெருப்பெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அந்த மாதிரி ரொம்ப அன்பு செலுத்திருக்கிறாங்க வந்திருக்கிற மக்களுக்கு. அப்போ ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் இவங்க கூட சேர்ந்துக்கின்னு இந்த நெருப்பை பத்த வைக்கிறதுக்கான வெறுகுகளை பொறுக்கி கொண்டு, அதாவது எடுத்துக்கொண்டு வந்து அங்க நெருப்புல போடும்போது அந்த வெறுகுல இருக்கிற ஒரு விஷப்பாம்பு அங்கத்திலிருந்து அப்போஸ்தலனாகிய பவுல கடிச்சிருது. இந்த விஷப்பாம்பு வந்து நம்மளுக்கு தமிழ்ல விரியன் பாம்புன்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஆங்கிலத்துல இது வந்து வைப்பர் ஸ்னேக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விரியன் பாம்பு அல்லது வைப்பர் சொல்லப்படுகிற இந்த பாம்பு வந்து விஷப்பாம்பு தான். அப்படியே பவுல கடிச்சு அவர் கையில இருந்து அப்படியே தொங்கின்னு இருந்ததுங்களா. அங்க இருக்கிற அந்த தீவுக்குரிய மக்கள் எல்லாம் பார்த்து அவங்க அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதாவது அவங்க நியாய தீர்ப்புன்னு கூட சொல்லலாம். அவங்க தீர்ப்பு கொடுக்கிற மாதிரி தான் ஒரு முடிவை அவங்க மனசுல எடுத்துக்கினாங்க. இந்த மனுஷன் கண்டிப்பா ஒரு கொலைகாரன் தான். அந்த கப்பல்ல இருந்து தப்பிச்சு, சமுத்திரத்துல இருந்து தப்பிச்சு, நீதி இவரை விட்டுதா பாத்தியா, கடைசியில வந்து எங்க இவர் மாட்டினாரு, விஷப்பாம்பு கிட்ட மாட்டிட்டாருன்னு சொல்லி பவுலோடைய கை ஏதாவது வீங்குமா, இவர் சாகுவாரான்னு சொல்லி அங்க இருக்கிற அவரை சுத்தி இருக்கிற அந்த தீவை சேர்ந்த மக்கள் நல்லா உத்து பார்த்துனே இருக்கிறாங்க. ஆனா பவுல் வந்து எதுவுமே நடுக்காத மாதிரி கையை உதறி அந்த பாம்பை மீண்டும் எதுல போட்டுறாருன்னு பாத்தீங்கன்னா, நெருப்பிலே போட்டுறார். இப்பதான் இவங்க இந்த பவுலை குறித்து ஒரு தீர்மானத்தை இவர்களுடைய மனசுல இருந்தது இல்லைங்களா, இப்போ இவங்களுடைய தீர்மானமே மாறுதுன்னா உடனே என்ன தெரியுங்களா சொல்லிட்டாங்கோ, ஓ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து கடவுள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அந்த மாதிரி ஒரு நிகழ்வு தான் அந்த இடத்துல நடக்கிறது. வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 28 6 அவனுக்கு வீக்கம் கொண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவனென்று சொல்லிக் கொண்டார்கள்.
முதல் சிந்தனை எப்படி இருந்ததா? இவர் கொலைகாரன், ஆமா இவரை நீதி விடல, இவர் கண்டிப்பா செத்துருவாருன்னு காத்துன்னு இருக்கிறாங்க. இப்ப சிந்தனை அப்படியே மாறுது பாருங்க. மாறிட்டு எந்த அளவுக்கு இவங்க சிந்திச்சிருக்கிறாங்கன்னா, வந்திருக்கிற பவுல் யார் தாவா? தேவன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க பாருங்க. அன்னைக்கு ரோம உலகத்துல இது வந்து ஒரு கலாச்சார நம்பிக்கை. அவங்க என்ன நம்புவாங்கன்னா, தேவர்கள் மனித ரூபத்தை எடுத்துக்கொண்டு வருவார்கள். இதுதான் நம்ம அப்போஸ்தலர்கள் 14ஆம் அதிகாரத்துல கூட வாசிச்சிருக்கிற ஞாபகம் இருக்குங்களா? லிஸ்திரா பகுதியில், அந்த லிஸ்திரா தர்பே அந்த காலகட்டத்துல பவுலையும் பர்னபாவையும் யூப்பித்தர் என்றும் மார்ஸ் என்றும் பலி செலுத்த வந்திருக்குவாங்க. நம்ம படிச்சிருக்கிறோம். அப்போ இவங்களுடைய மனசுல என்னதான் பாத்தீங்கன்னா, தேவர்கள் மனித ரூபத்தை எடுத்து வருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற ஒருத்தர் தான் இப்ப பவுல். ஏன்னா இவருக்கு பாம்பு கடிச்சும் என்ன நடுக்கல, ஒன்னும் நடுக்கல. ஆனா பார்க்க போனா இயேசு கிறிஸ்து இந்த அதிகாரத்தை இவர்களுக்கு கொடுத்திருந்தார். அதாவது இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகிறவர்களுக்கு ஒரு விசேஷமான அதிகாரம் இருந்தது அந்த நாட்கள்ல. வாசிக்கலா லூக்கா 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்ருவனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமாங்க, இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்துவோடைய வேலைகளையும் அவருக்காக தேவனின் சித்தத்தை பூமியில் நிறைவேற்றுகிறவர்களுக்கு கிறிஸ்து கொடுத்த வாக்கு தத்தம். என்னன்னு பாத்தீங்கன்னா, எதுவுமே அவங்கள சேதம் படுத்தாது. ஏன்னா அவர்கள் போயின்னு இருக்கிற நோக்கம் சுய நோக்கம் அல்ல, கிறிஸ்துவை குறித்துதான நோக்கம், கிறிஸ்து கொடுத்த ஊழியத்தின் நோக்கம். அதனால அவங்களுக்கு என்ன நடந்தாலும் அது தேவனுடைய பார்வையில தான் நடக்கும். அவர் அனுமதி கொடுத்தா தான் தீங்கே வரும். ஆனா அந்த வேலை முடிக்காமல் இவர்கள் மறிக்க மாட்டார்கள். சத்ருவின் சகல வல்லமையும் அப்படின்றார் பாருங்க, மேற்கொள்வார்கள். யார் அந்த சத்ரு? சாத்தான். அப்ப சாத்தானுடைய சகல வல்லமை என்ன வந்தாலும் அது கண்டிப்பா இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா மேற்கொண்டுடுவாங்க. இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருந்தது. இப்ப இந்த அதிகாரம் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் கூட இருக்கு. ஏன்னா பவுலை அனுப்பி வைத்தது யாரு? மனிதன் அல்ல, இயேசு கிறிஸ்துவே அப்போஸ்தலனாகிய பவுலையும் அனுப்பிச்சு வச்சிருக்கார். இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். கவனிக்கலாம் பாருங்க. இப்போ இந்த இந்த மலிதா தீவுல இன்னும் சில சம்பவங்கள் கூட நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தீவுல இருக்கிற ஒரு மிக முக்கியமான நபர், நம்மளுக்கு தமிழ்ல வந்து எஜமானன் முதலாளின்னு போட்டிருக்கோம். ஆனா ரோமர்களால நியமம் பண்ணி வைத்தப்பட்ட ஒரு மனிதன் தான் அங்க இருந்தவர். அவரு பியூபிலிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஒரு பெயர் அவருக்கு. தமிழ்ல வந்து உங்களுக்கு புபிலு அப்படின்னு கூட வந்திருக்கும். இப்போ இவர் என்ன பண்றாருன்னா, பவுலை எப்படியாவது சந்திக்கணும்னு சொல்லி பவுலை வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாரு. அப்போஸ்தலனாகிய பவுலும் வீட்டுக்கு போய் அவங்களோட 3 நாள் இருக்கிறார். 3 நாள் இருந்து இப்போ நிறைய விஷயங்கள் அந்த 3 நாள் இவங்களை பரிமாறி இருக்கணும், பேசியிருக்கணும். அப்போ அங்க ஒரு சம்பவத்தை பவுலுக்கு தெரியப்படுத்துறாங்க. இந்த புபிலுன்ற மனிதனுடைய அப்பா ஜுரத்திலையும் இரத்த பேதியிலும் இருக்கிறாராம். டிசென்ட்ரி நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? இதுல அவர் வந்து ரொம்ப 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 படுக்கையில இருக்கிறார், ரொம்ப சிக்காயிட்டு இருக்கிறார். ஜுரமும் வந்திருக்கு, அவருக்கு ரத்த பேதியும் போயின்னு இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு வசனம் தென்படும். இப்போ பவுல் என்ன பண்றாருன்னா, இவரை போய் பார்த்துட்டு இவர் மேல் கைகளை வைத்து ஜெபம் பண்ணி இவரோட வியாதியை ஸ்வஸ்தமாக்கிடுறார். இதெல்லாம் நல்லா கவனிக்கலாங்க. இதோட வியாதியை ஸ்வஸ்தமாக்கிறார். பின் நாட்கள்ல நம்மளுக்கு சரித்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இந்த புபிலுன்ற மனிதர் மலிதா தீவுல முதல் கிறிஸ்தவராய் மாறி இருக்கிறாரு. பின்னாடி அவர் வந்து ரோமர்களால அவரு மறிச்சிருக்கிறாரு. ஆனா பவுல் செய்த இந்த அற்புதத்தினால மாறி இருக்கிறாருன்ற ஒரு தகவல் இருக்கு. ஆனா எது எப்படியோ நம்மளுக்கு வசனபூர்வமாக ஒரு தகவல் இருக்கு. ஏன்னா அந்த தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த தீவுல இருக்கிற மத்த மக்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அதாவது அஹ், அந்த தீவுல நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களாம் என்ன பண்றாங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் கிட்ட வர தொடங்கிடுறாங்க. ஏன்னா பவுல் வந்து சுகமாக்கிட்டாருன்னு தெரிஞ்ச உடனே 3 மாசம் இந்த சம்பவம் நடந்துன்னு இருக்குதுங்க. மீதி இருக்கிற மக்கள் எல்லாம் பவுலுக்கிட்ட வந்து தேவனை மகிமைப்படுத்துறது என்ன, அவர்கிட்ட சுகத்தை வாங்குறது என்ன. அதே மாதிரி பவுல் வெறும் சுகத்தை மட்டும் கொடுத்திருக்க மாட்டார். நம்மளுக்கு நல்லா தெரியும், கிறிஸ்துவை பத்தின உண்மையும் தேவனை பத்தின திட்டமும் சொல்லியிருக்குவார். யார் தேவன், யார் கிறிஸ்துன்னு சொல்லி நிச்சயமா சொல்லியிருக்குவார். இப்படியே 3 மாதம் போயிடுது. இப்போ 3 மாசம் கழிச்சு அவங்களுடைய அந்த இப்போ குளிருக்கு அப்புறமா மழை காலத்துக்கு தான் இங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏன்னா உடனே கப்பல் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு ஆபத்து. கப்பலும் இல்லை, கப்பலும் சேதமாயாச்சு. வேற ஏதாவது ஒரு கப்பல் வரணும். இப்போ 3 மாசம் ஆன பின்பு இவங்களுடைய நேரம் வருது. இந்த மலிதா தீவுல இருந்து இப்போ புறப்பட்டு போனோம். சரி, போகும்போது அந்த தீவுல இருக்கிற மக்கள் எல்லாருமே வந்திருக்கிறாங்க. வந்து
பவுலை வழி அனுப்பி வைக்கிறதுக்கான பொருள்கள், அவரு இப்போ ரோமுக்கு போனாருன்னா அவருக்கு ஏதாவது பொருள்கள் தேவைப்படும்னு சொல்லி நிறைய எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்தையும் அப்போஸ்தலனாகிய பவுல் எடுத்துக்கின்னு அங்க ஒரு திருப்பி வர்த்தக கப்பல் ஒன்று வந்திருக்கு, அலெக்சாந்திரியா கப்பல் அப்படின்னு சொல்லி. அந்த கப்பல்ல ஏறி அங்கத்துல இருந்து என்ன பண்றாங்கன்னா, இப்ப பவுல் வந்து ரோமாபுரிக்கு போக தொடங்குறார். புரியுது இல்லைங்களா? இப்ப நம்ம போயின்னு இருக்கிற வழி. இப்போ போகும்போது ஒரு 3 பகுதியை கடந்து இவர் போவாரு. வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் 28ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்கள் எங்கள் 7 நாள் தங்களிடத்தில் தங்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தப்படி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். இது என்ன இது அப்படின்னா, பாருங்க இதோட பின்னணியை நான் முதல் சொல்லிடுறேன். இவங்க இப்போ மலிதா தீவுல இருந்து ரோமாபுரிக்கு போகணும். போகும்போது 3 இடத்தை தாண்டுவாங்க. சிரக்கு, அப்புறமா ரெகியூம்ன்ற ஒரு இடம், மூன்றாவதா தான் இந்த புட்டியோலி அப்படின்ற ஒரு மூணாவது ஒரு இடம், ஒரு சின்ன இடம் தான் அது. அந்த இடத்துல வந்திருக்குவாங்க. இங்க வந்து சகோதரர்கள் சில பேர் சந்திக்குவாங்க. இந்த இந்த பேர்லாம் அவ்வளவு முக்கியம் இல்லை, ஆனா நடக்கிற சம்பவங்களை நம்ம எடுக்கலாம். இங்க வந்து சில சகோதரர்கள் வந்து பவுலை சந்திக்கிறாங்களாம். இவங்களுக்கு எப்படி அப்போஸ்தலனாகிய பவுல் வந்திருக்கிறாருன்னு தெரியும், அல்லது பவுலுக்கு எப்படி இவங்களே தெரியும்? இதுதான் முதல் முறை வராங்க. இதுக்கு முன்னாடி இவங்க 2 பேருமே சந்திச்சது இல்ல. ஆனா அவர்களுக்கு பவுல் வரத்துக்கு முன்னாடியே தகவல் போயிருக்கு, இந்த மாதிரி பவுல்ன்ற ஒருத்தர் வராரு. ஏன்னா இந்த ரோமாபுரியில இருக்கிற மக்களுடைய விசுவாசம் அன்னிக்கே உலகம் முழுவதும், அன்னிக்கு இருந்த உலகம் முழுவதும் போயிருந்ததாம். இத பவுல் என்ன பண்ணுவார்னா அவருடைய நிருபத்துல எழுதி சொல்லி இருக்குவார். ரோமர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உங்கள் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமாகிறபடியினாலே முதலாவது நான் உங்கள் எல்லோருக்காகவும் இயேசு போதும். கிறிஸ்து மூலமாய் அவங்களுடைய விசுவாசம் உலகம் எங்கும் பிரசித்தியான படினாலேன். அப்பனா இந்த ரோமாபுரியில இருக்கிற ஒரு மக்களுடைய விசுவாசம் அன்னிக்கே பிரசித்தியா இருந்தது. அந்த அளவுக்கு ஒரு விசுவாசம் உள்ளவர்களா இருக்கிறாங்க. இப்ப இதெல்லாம் அது கொட்டின பகுதி தான். அப்ப என்ன நடந்திருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பவுல் வர்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்கு தெரிய வந்திருக்கு பவுல் வராருன்னு. வந்த உடனே பவுலை சந்திக்கிறாங்க. 7 நாள் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா அவங்க அவங்க கூட தான் இருக்கிறாருங்க. 7 நாள், ஒரு நாள் 2 நாள்ல 7 நாள் இருந்து அவங்களுக்கு அந்த விசுவாசிகளுக்கு சத்தியத்தையும் சொல்லியிருக்கிறார். இப்ப பவுல் ஒரு கைதியா தான் வந்து இருக்கிறார். நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, அவர் வந்து கைதியா வர வர இவருக்கு எப்படி 7 நாள் அனுமதி கிடைச்சது போய் அவங்களோட தங்குறதுக்கு? அப்படின்னா ஒண்ணும் இல்ல. அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அந்த நூற்றுக்கு அதிபதி படிச்சோம், யுலியுன்ற மனிதன். அவருடைய கண்கள்ல ஏற்கனவே பவுலுக்கு தயவு கிடைச்சிருந்தது. அதனால தான் போன வாரத்துல படிச்ச கப்பல் சேதம் நடந்த பின்பு அந்த ரோம வீரர்கள் எல்லாம் எடுத்து அந்த பட்டயத்தினால மற்றவர்களை சாகடிக்கும் போது விடல. ஏன்னா பவுலுக்கு பவுலை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரு கருணை இருந்தது. அதே நேரத்துல மலிதா தீவுல நடந்த அற்புதங்கள், சம்பவங்கள் இதெல்லாம் பார்த்திருக்கிறார். இப்ப இவருக்கு நல்லாவே தெரியும் பவுல் மேல நம்பிக்கையும் இருக்கு. பவுல் வந்து தேவனுடைய ஊழியக்காரர் அப்படின்ற ஒரு விஷயமும் அவங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இப்ப இவங்க பவுலுக்கு மட்டும் தனியாக ஒரு அனுமதி, இவர் போய் சில தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்களோட தங்கலாம், அவங்க கூட இருக்கலாம். அவங்க ஏதாவது பொருள்கள் கொடுத்தாங்கன்னா வாங்கறதுக்கான அனுமதியை அந்த நூற்றுக்கு அதிபதி கொடுத்திருந்தார் பவுலுக்கு. அது அவர் கொடுத்தார்ல, தேவன் தான் கொடுத்தார். அங்க வந்து ஒரு வாரம் இவங்களுக்கு பிரசங்கம் பண்ணிட்டு அங்க திறந்து இப்ப தொடங்குறாங்க. மீண்டும் இவங்களுடைய பயணம் தொடங்குகிறது. இப்ப இனி கப்பல் அல்ல, கப்பல் வேலை முடிஞ்சாச்சு. இப்போ கால்நடையாக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்குள்ள வந்துருவார். இப்போ பவுல் எங்க வந்துட்டார்னா ரோம்குள்ள வந்துட்டார். இது தான் இவருடைய நீண்ட நாள் கனவா இருந்தது. நான் ரோமுக்கு போகணும், சுவிசேஷத்தை சொல்லணும். வந்ததா? சரி, கடைசியில சொன்னாரா? அல்லது ரோமுக்கு வந்து ஏதாவது பலன் கிடைச்சுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிகுந்த பலன் அப்படின்னு சொல்லலாம். சுவிசேஷத்தை இன்னமும் அதிகரிக்கிறதுக்கு பவுல் இந்த ரோமாபுரிக்கு வந்த இந்த காரணம், இந்த வேலைகள் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு இன்னமும் அதிகமாக எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா கை கொடுத்தது. அவருக்கு ஒரு நல்ல சூழ்நிலை அமைஞ்சது. எப்படி பார்க்கலாம்னா, இப்ப பவுல் ரோமாபுரிக்கு வந்த உடனே ஒரு விஷயத்த நம்ம இங்க கொஞ்சம் சற்று கவனிக்கணும். பவுல் மேல தன்னுடைய சகோதரர்கள் வைத்த அன்பு இன்னும் ஒரு தடவை கூட பார்க்கலங்க அப்போஸ்தலனாகிய பவுல. இப்பதான் முதல் தடவை பவுல் ரோமுக்கே வராரு. பவுல இதுதான் முதல் தடவை சந்திக்கிறாங்க. எப்படி வந்திருக்கிறாங்க தெரியுமா? ரோமாபுரியில இருக்கிற சில விசுவாசிகள், சபை மக்கள், சகோதரர்கள் எப்படி வந்திருக்கிறாங்கன்னா, பவுலை சந்திக்கிறதுக்கு மைல் கிலோமீட்டர் கணக்குல நடந்து வந்திருக்கிறாங்க.
அப்படி இப்படி இல்ல. பவுல் இப்பதான் இறங்கி வந்திருக்கிறாரு. கப்பல் சேதம், மறுபக்கத்துல மலிதா தீவுல பாம்பு கடி, அங்க வந்து மக்கள் இவரை ஒரு தவறான அபிப்பிராயத்தில் முதல் வைத்திருந்தார்கள். ஆனா வந்த உடனே இந்த சகோதரர்களை பார்த்து அப்போஸ்தலனாகிய பவுலுடைய விசுவாசம் இன்னமும் பலம் பட்டதா. நான் தனியா இல்லை இந்த ஊழியத்துல, தேவன் எனக்காக சில சகோதரர்களை வைத்திருக்கிறாருன்ற பலன் அவருக்கு கிடைச்சிருந்ததாம். வசனத்தை வாசிக்கலாம் எங்கெங்கெல்லாம் வந்திருக்கிறாங்கன்ட்டு. அப்போஸ்தலர்கள் 28 அதிகாரம் 15 வசனம். அவ்விடத்திலுள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும், சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். எப்படி அவர்களை போதுங்க இவங்க இந்த அப்பிபியூனா என்ன எவ்வளவு தூரம்னு பாத்தீங்கன்னா, ரோமாபுரியில இருந்து 70 கிலோமீட்டர் இருக்கு. 3 சத்திரம் வந்து 53 கிலோமீட்டர் இருக்கு. அப்ப பவுலை சந்திக்கிறதுக்கு எப்படி இருந்தாலும் பவுல் அங்கதான் வராரு. ஆனா அவர் வந்துட்டாருன்னு கேள்விப்பட்ட உடனே இவங்க போறாங்க அவரை அவரை கூப்பிட்டுன்னு வரத்துக்கு. அந்த அளவுக்கு அன்பு இருந்ததாம். இந்த அன்பை பார்த்த உடனே பவுலுக்கு அவர் மனசுலயே தேவனுக்கு நன்றி சொல்லி அவரோட விசுவாசமும் ஒரு விதத்தில் பலம் பட்டது. இந்த மாதிரி சகோதர சிநேகிதத்தை அன்று தினத்தில் காமிச்சிருக்கிறாங்களாம். நம்முடைய காலகட்டத்துல இந்த மாதிரி ஒரு அன்பெல்லாம் பார்க்கிறது கொஞ்சம் அபூர்வம் தாங்க. நீங்க வந்தீங்கன்னா வாங்க, உங்களை பாட்டுக்கு நீங்க வந்துட்டு உங்களுடைய வேலையை முடிச்சுட்டு போங்கன்னு தான் நிறைய பேர் இருக்குவாங்களே தவிர, இந்த மாதிரி சகோதர அன்பு அந்த ஆதி அப்போஸ்தலர்கள் காலத்திலும் இருந்தது, இன்னைக்கு கூட இருக்கு, இல்லைன்னு இல்லை. ஆனா பார்க்கிறது ரொம்ப ரொம்ப அபூர்வம், ரொம்ப கஷ்டம்தான். நிறைய பேருக்கிட்ட இந்த அன்பு இன்னைக்கு கிடைக்கிறது இல்ல. பவுல் வந்து இப்போ ரோமாபுரிக்கு வந்துட்டாரு. வந்த உடனே இப்போ இவர் யாரை சந்திக்கணும்னா சீசரை, அன்னைக்கு இருந்த ராயனை சந்திக்கிறதுக்கு அபயம் விட்டிருக்கிறாரு. வந்த உடனே இவங்களால சந்திக்க முடியாது, கொஞ்சம் வெயிட் பண்ணோம். ஏன்னா ராயனுக்கு நிறைய வேலை இருக்கும். 2 வருஷம் காத்துன்னு இருக்கிறார். இப்ப நான் ஒரு சின்ன காலத்தின் வரிசையை சொல்லிடுறேன், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இனி வரப்போற பவுலுடைய மீண்டும் இருக்கிற அந்த பயணத்துல இந்த வரிசையில தான் நம்ம படிக்க போறோம். அதாவது நான் சொல்றேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இப்போ ரோமாபுரிக்கு வந்துட்டாரா, இங்க வந்து அவருடைய வீட்டிலேயே அவரை கைது செஞ்சு வச்சிருக்குவாங்க. 2 வருஷம் இங்கே தான் இருக்குவார், வீட்டில தான் இருக்குவார், சிறை கைதியா இருக்குவார். 2 வருஷம் அவர் வீட்டில் இருந்து கொண்டே சத்தியத்தை சொல்லலாம், தடை என்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. 2 வருஷம் கழிச்சு அப்போஸ்தலனாகிய பவுலை விடுதலை செய்வார்கள். பவுல் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு 4 ல இருந்து 5 வருஷம் வரைக்கும் மற்ற பகுதிகளுக்கு மீண்டும் ஊழியத்தை பார்க்க போவாரு. பைபிள்ல இதுக்கு ஆதார வசனங்கள் உண்டு. கிரேத்தாவுக்கு போவாரு, திருப்பி மக்கதோனியா பகுதிக்கு போயிருக்குவாரு. நிக்கோபாலிஸ் அப்படின்ற ஒரு இடம், அங்கெல்லாம் போய் சத்தியத்தை சொல்லி தீத்து எல்லாத்தையும் விட்டு திருப்பி ரோமுக்கு வருவார். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, பவுலை பிடிச்சி டஞ்சின் ஒரு கொகையில போட்டுடுவாங்க. அப்போ பவுல்கிட்ட இருந்து எல்லாருமே விலகி ஓடிடுவாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் நிக்குவாங்க. இதெல்லாம் அடுத்து தான் யாருன்னு பார்க்கும். அப்போ அவரை வந்து ஒரு கிரிமினல் மாதிரி, மிகப்பெரிய குற்றவாளியை போல கருதி இந்த வீடெல்லாம் இல்லை, எடுத்துன்னு போய் டஞ்சன்ல போட்டு விட்டுடுவாங்க. இது பவுலுடைய 2வது ரோம அரசாங்கத்துல கைதி செய்யறது. அப்பதான் பவுல் செத்துருவார். 2 தீமோத்தியோடைய நிருபத்தை எழுதின சில காலங்களிலே பவுலுடைய மரணம் நிகழ்ந்துடும். இந்த வரிசையில தான் மீண்டும் இருக்கிற பாகத்தை நாம் பார்த்து முடிக்க போறோம். ஆனா இன்றைய வாரத்துல அதல்ல. இன்றைய வாரத்துல பவுலோடைய இந்த 2 வருஷத்துல இவர் வீட்டுல இங்க தங்கி இருக்கும்போது என்னென்ன சம்பவம் நடந்தது அதை தான் நம்ம படிக்க போறோம். சரிங்களா? இப்ப பவுல் வந்துட்டாரு. அவருக்கு ஒரு வீடு கொடுக்குறாங்க. ஆனா செலவெல்லாம் அவர் தான் பார்த்துக்கணும். வீடு கொடுத்துட்டு இவரை பார்த்துக்கிறதுக்கு ரோமர்கள் ஒரு காவலாளியும் ஏற்படுத்தி வைக்கிறாங்க. அந்த காவலாளிகள் வந்து 24 மணி நேரம் வாரத்தின் 7 நாள் கண்காணிச்சுனே இருக்கணும் பவுல. ஒருத்தவங்க ஷிஃப்ட் மாறி மாறி நின்றுனே இருக்காங்க, தான் ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பவுல் கூட சில சகோதரர்கள் கூட இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம கடந்த வாரத்திலே பார்த்தோம். பவுலுக்காகவே கூட சில சகோதரர்களும் கப்பல் ஏறி வந்திருக்குவாங்க. இப்ப பவுல் வந்த உடனே அவர் வீட்டுல புடிச்சு வச்சிருக்கிறாங்க. அவருக்கு தாமதம் எதுவுமே பண்ணலங்க. 3 நாள் வெயிட் பண்றாரு. அதாவது வந்து கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு 3 நாள். அந்த 3 நாள் ஆன உடனே பவுல் என்ன பண்றாருன்னா, இந்த ரோமாபுரியில இருக்கிற யூதர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் வர சொல்லு, யூதர்களுடைய மூப்பர்கள் எல்லாத்தையும் வர சொல்லு, நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணுன்றாரு. அப்போ தகவல் சொன்ன உடனே அந்த ஜெபாலயத்துல இருக்கிற சில மூப்பர்கள்லாம் பவுலை பார்க்கறதுக்கு வராங்க. பவுலை பத்தி அவங்களுக்கு தெரியாது, இதுதான் முதல் தடவை அவங்களோ பவுலை சந்திக்கிறாங்க. வந்த உடனே பவுல் வந்து விளக்கி சொல்றார், இவர் யாரு, இவருடைய ஊழியங்கள் என்ன, இவரை பத்தி எப்படி தவறாக யூதர்கள் குற்றச்சாட்டு வைத்தார்கள், பவுலுக்கும் அந்த குற்றச்சாட்டுக்கும் சம்பந்தம் அல்ல, எதற்காக இங்க ரோமாபுரிக்கு வந்தாருன்னு எல்லாமே சொல்லிடுறார்.
சொன்ன உடனே இந்த வந்திருக்கிறாங்க இல்லைங்களா யூதர்கள், ஒரு வார்த்தையை சொல்வாங்க, ஒரு வசனம். அதை கவனிக்கலாம். அதுல நம்மளுடைய விசுவாசமும் கொஞ்சம் ஒளிஞ்சுன்னு இருக்கும். அப்போஸ்தலர்கள் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். எங்கும் இந்த மத பேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். அவங்க என்ன சொன்னாங்க பாத்தீங்களா? இந்த மத பேதம் எது? அந்த மத பேதம் இதை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அன்றைய தினத்துல இயேசு கிறிஸ்துவோட சுவிசேஷத்தை பின்பற்றி போயின்னு இருக்கிற மார்க்கத்துக்கு என்ன பேரு? அந்த மார்க்கம். மதபேதம் தமிழ்ல. ஆங்கிலத்துல த வே அப்படின்னு சொல்லுவாங்க. வழி. அந்த வழியை பின்பற்றி போகிறவர்கள்னு கருதுவார்கள். இப்போ இந்த வழி, அதாவது அந்த மதபேதம் எல்லா இடத்துலயுமே அரவணிக்கப்பட்டதா, வரவேற்கப்பட்டதா, அல்லது எல்லா இடத்திலும் அது நிராகரிக்கப்பட்டதா? மீண்டும் அந்த மேல இருக்கிற ஒரு வார்த்தையை வாசிங்க சிஸ்டர், கவனிக்கலாம். எங்கும் இந்த மத பேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால். அப்பனா பவுல் அன்னைக்கு போயின்னு இருக்கிற மார்க்கத்தை எல்லாருமே விரோதமாய் தான் பேசினாங்களா? பேசினாங்களா? அன்னைக்கு இருக்கிற யூத உலகமே இது தப்புனாங்கோ, பவுல் இல்லை இது உண்மைன்னு சொல்லி நின்னாரு. இப்போ இவ்வளோ வருஷம், 2000 வருஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு. இப்போ இதுல நம்ம எது கரெக்ட்னு சொல்லுவோம்? பவுல் உண்மையா நின்னாரே அது உண்மைன்னு சொல்லுவோமா? இல்ல அதிகமான யூத மக்கள் உண்மைன்னு சொல்லி இன்னைக்கு தப்பாயிடுச்சே அது நம்ம உண்மைன்னு சொல்லுவோம்னா எது சொல்லுவாங்க? பவுல் சொன்னது தான் கரெக்டா? இதை நம்மளோட கொஞ்சம் ஒப்பிட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பைபிள் வேத வசனத்தை ஒப்பிட்டு நிறைய சத்தியங்களை நம்ம படிச்சுன்னு இருக்கிறோம். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமாக பிதாவையும் குமாரனையும் குறித்து நம்ம படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம அதை ஒப்பிட்டு சில சத்தியங்கள் தேவன் நம்ம மூலியமா சொல்லின்னு இருக்கிறாரு. உங்களுக்கும் தெரியும், நீங்களும் மற்றவங்களுக்கு சொல்றீங்க. ஆனா நம்ம சொல்ற இந்த வழி எல்லாராலையும் அரவணைக்கப்படுறது இல்லை. எல்லாராலையும் மறக்கப்பட்டு நிராகரிக்கப்படுகிற வழி தான் இது. ஆனாலும் இதுதான் சத்தியம். அன்னைக்கு பவுல் சொல்லும் போது கூட எல்லா இடத்துலயும் இந்த மார்க்கத்துக்கு யாருமே அரவணைக்கு கொடுக்கிறவர்கள் நிறைய பேர் இல்லை. எல்லாருமே தப்பு தப்பா பேசினவர்கள் தான் உண்டு. அதனால தான் வந்து இந்த யூதர்கள் சொல்றாங்க, சொல்லு இது பத்தி எங்களுக்கு தெரியும். ஆனா இது எல்லாருமே நான் எப்படி தான் கருதுறாங்க? எல்லாராலையும் மறக்கப்படுறது, ஒரு ஒரு மாதிரி நிராகரிக்கிற வழி தான் அந்த மதபேதம் சொல்லுன்னு கேட்டிருக்கிறாங்க. பவுலும் என்ன பண்றாருன்னா நேரத்தை எடுக்கிறார். சரி, ஒரு நாளை குறிங்கோ, எல்லா யூதர்களையும் உங்களுக்கு யாரை தெரியும் எல்லாருமே கூப்பிட்டுன்னு வாங்கோ, நான் அப்போ அந்த சத்தியத்தை உங்களுக்கு சொல்றேன்ட்டு சொல்றார். சரி, சொன்ன உடனே இவங்க இந்த யூதர்கள் வந்தாங்க இல்லைங்களா பவுல் கூப்பிட்ட உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா போயிட்டு இன்னும் நிறைய பேர் கூப்பிட்டுன்னு வராங்க. அவரோட வீடே நிரம்பிடுது, நிறைய பேர் வந்துடுறாங்க. வந்த உடனே பவுல் என்ன பண்றாருன்னா தொடங்குறார். தேவனுடைய ராஜ்யம்னா என்ன? இயேசு கிறிஸ்து யாரு? மேசியா வருவார்னு எதிர்பார்த்துன்னு இருந்தீங்களே, அந்த மேசியா தான் இயேசு கிறிஸ்துன்னு சொல்லி வாய் வார்த்தையினால பேசல, நியாய பிரமாணத்தை வைத்துக்கொண்டும் தீர்க்கதரிசிகளின் ஆகமத்தை வைத்துக்கொண்டும் நிரூபிச்சு காமிச்சார். சும்மாலா பேசல, வசனத்தை எடுத்து பேசினாரா. இதோ இங்க பார், மோசையின் பிரமாணம் எழுதப்பட்டிருக்கு மேசியாவை குறித்து. இதோ தீர்க்கதரிசிகளின் ஆகமம், இவர் தான் மேசியா, நமக்காக வந்து ஜீவனை கொடுத்தாருன்னு சொல்லி காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிரசங்கம் பண்ணாராம். அதுல கேட்டவர் ரெண்டா ஒடிறாங்க. சில பேரு ஏத்துக்கிறாங்கோ, பல பேர் ஏத்துக்கிறது இல்ல. வாக்குவாதம் பண்றாங்களா, அவங்களுக்குள்ளவே வாக்குவாதம் பண்றாங்கோ. ஆனா பவுல் இருக்கிற வரைக்கும் இவங்க என்ன வாக்குவாதம் பண்ணாலும் ஒடிக்க முடியாது சத்தியத்தை. ஏன்னா வசனத்தை அவர் முன்னாடி எடுத்து வச்சிடுவார். அவங்களால ஒடிக்க முடியாதுன்றதுனால அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா சில பேர் நிராகரிச்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. வாசிக்கலாம் 28ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். புரியுதுங்களா? அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து அவர் சொல்ற எல்லா விஷயங்களையும் எங்க தான் எடுத்து பேசினாரு? அவங்க கிட்ட இருந்த வசனம். வசனம் இல்லாமல் பேசவே இல்லை. கரெக்டா? இப்போ யோசிச்சு பார்க்கலாம் பாருங்களேன். அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து இயேசு கிறிஸ்து மேசியான்னு சொல்லியே மக்கள் கேட்கல. கேட்டாங்களா? நம்ம பவுலுடைய பயணத்தை தொடர்ந்து படிச்சுன்னு வந்து இருக்கிறோம். கேட்டாங்களா? கேட்கவே இல்லை. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் தான். அப்போ அப்போ ஒருவேளை இப்படி எடுத்துக்கோங்க, பவுல் வந்து கிறிஸ்துவ நல்லா கவனிங்க, இந்த பகுதியை நல்லா கவனிங்க.
இயேசு கிறிஸ்துவ பவுல் வந்து மேசியான்னு சொல்லியே மக்கள் கேட்கல. ஏன்னா அதுதானே கிரேக்க உலகம் நம்புனது. யாருமே வந்திருக்க மாட்டாங்க. நல்ல யூதர்கள் கூட போயிருக்க மாட்டாங்க, விட்டு போயிருக்குவாங்க. அம்மாவா இல்லையா? அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய பிரசங்கத்தை நல்லா உற்று கவனிச்சவர்களுக்கு நல்லா தெரியும். பவுல் இயேசு கிறிஸ்துவை எல்லா இடத்திலும் தேவனின் குமாரன் என்றும் மேசியா என்றும் மட்டும் தான் சொல்லியிருக்குவார். வேற அதை தவிர அதிகமாகவும் அல்ல, குறைவாகவும் அல்ல. அப்படியே இன்னைக்கு மாத்தி போயிருக்குதுங்க. உபதேசமே மாத்தப்பட்டிருக்கு. சரி, பவுல் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு அப்புறமா என்ன சொல்லிடுவார்னா, முதலாவது உங்களுக்கு தான் தேவனுடைய ராஜ்யம் பிரசங்கிக்க வேண்டியதா இருந்தது. ஆனா அவர் சொல்ல மாதிரியே தான் ஏசியா தீர்க்க தரிசனத்தை எடுத்து பேசுவார். ஆனா நீங்க வந்து உங்களுடைய கண்களால் கேட்டு குருடா இருக்கிறீங்க, காதுகள் மந்தமா இருக்கு. அதனால இந்த சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு போயிடும். நம்ம படிச்சுன்னு வந்துருக்கிறது ஒன்னா கவனிச்சுன்னு வாங்க. பின்னாடி நம்ம ராஜ்யத்துக்குரிய சத்தியத்தை இன்னைக்கு கொஞ்சம் பார்க்குவோம் இந்த பாடத்துல. அப்ப இதெல்லாம் வரும். பவுல் வந்து முதல் யூதர்களுக்கு பிரசங்கம் பண்றாரு. யூதர்களுக்கு பிரசங்கம் பண்ணின பின்பு அதுல சிலர் ஏத்துக்கிறாங்க. பிரசங்கம் பண்ணின பின்பு என்ன சொல்றாருன்னா, இந்த சுவிசேஷம் புறஜாதிகளுக்கு போயிடும்ட்டு. அதுக்கப்புறமா தான் புறஜாதிகளை கூப்பிட்டு பேசுறதோ தொடங்குவார் அவருடைய 2 வருஷம் காலகட்டத்துல. இந்த மாதிரி 2 வருஷம் இந்த வீட்டிலேயே இருக்கிறார். அவருடைய ரோமர்கள் கொடுத்த வீடு இல்ல, இதுக்கு ரெண்ட் கட்டணும், அதாவது வாடகை கட்டணும். அன்றைய காலகட்டத்துக்கு என்னவோ அதை கட்டணும். இவருடைய எல்லா தேவைகளுக்கும் இவரே செலவு செய்யணும். 2 வருஷம் இங்கே இருக்கிறார். இங்கே இருந்து இங்கே சத்தியத்தை சொல்லி நிறைய பேருக்கு இங்கத்துல இருந்தே அனுதினமும் சத்தியத்தை சொல்லினே இருக்கிறார். இந்த வீட்டுல சிறை கைதியா இருக்கிறது பவுல் வந்து எப்படி பயன்படுத்திக்கினார்னா, நம்ம யோவான் அப்போஸ்தலனாகிய யோவானை குறித்து படிச்ச ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? பவுல பத்மதீவுல போட்டிருக்கிற அந்த அந்த சூழ்நிலை அவர் எப்படி மாத்தி கொண்டாருன்னா, அதை ஒரு சோகமாக கருதல, மாறாக தேவனுடைய வெளிப்பாடுகளை எழுதுறதுக்கு ஒரு ஏற்ற ஒரு இடமா மாற்றிக்கொண்டார். படிச்சிருக்கிறோம் நம்ம. இதே தான் பவுலுக்கும் இங்க நடக்குது. பவுல் இங்க சிறையில போட்டிருக்கிறாங்க. இந்த சிறையில போட்டிருக்கிற இந்த இடத்துல அவர் வந்து ஒரு சோர்வுக்குள்ள போகாமல் இந்த சிறை என்ற இடத்த என்னவா மாத்திக்கினாருன்னு பாத்தீங்கன்னா, புல்ஃபிட்டா மாத்திக்கினார். சிறையவே புல்பிட்டா மாத்திக்கினார். மாத்திக்கின்னு இங்கத்துல இருந்தே சத்தியத்தை சொல்ல தொடங்கினார். அது மட்டுமல்ல, நிருபங்களை எழுதினார். இங்கத்துல இருந்து எழுதின நிருபம் தான் எபேசியருக்கு எழுதின நிருபம், பிலிப்பியர்களுக்கு எழுதின நிருபம், கொலோசிய நிருபம், பிலோமோனுக்கு எழுதி அனுப்புவார் இல்லைங்களா, ஒனேசிமோஸ் மூலியமாக. அதெல்லாம் எங்க தந்தா எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாமே இந்த சிறையில் இருக்கும்போது தான், அதாவது வீட்டு கைதியா இருக்கும்போது எழுதின நிருபங்கள். இதுக்கு வசன ஆதாரங்கள் எல்லாமே உண்டு. நான் சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இந்த மாதிரி பவுல் என்ன பண்றாருன்னா, ஒரு 2 வருஷம் இப்படித்தான் அவரு பயணிக்கிறார். வீட்டில் இருந்து கொண்டே சத்தியத்தை சொல்லிக்கொண்டு நிருபங்களை எழுதி கொண்டு அவருடைய 2 வருஷத்தை தேவனுக்காக இன்னமும் அதிகமான நேரத்தை மெழுகுத்திரியை போல் மெழுகுவத்தியை போல் தன்னை உருக்க தொடங்கிட்டார். இப்போ பவுல் வந்து இங்க இந்த வீட்டுல இருக்கும்போது, அதாவது ஹவுஸ் அரெஸ்டா இங்க பண்ணி வச்சிட்டு இருக்கிறாங்க. இருக்கும்போது பவுல் கூட சில பக்க உதவியாளர்களை தேவன் கொடுத்தார். யார் யார் இருந்தாங்கன்ற வரிசையை நான் சொல்லிடுறேன். அப்புறமா அவங்கள பத்தி ஒவ்வொரு சின்ன சின்ன அறிமுகத்தை இன்னைக்கு பார்க்கலாம். படிக்க முடியாது, அறிமுகத்தை பார்க்கலாம். யாருக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா, லூக்கா இருக்குவாரு, திமோத்தி இருக்குவாரு, அம்மா ஒனேசிமுஸ். இவங்களாம் யாருன்ட்டு படிக்கும் நம்ம. ஒனேசிமுஸ்னு ஒருத்தர் வருவாரு. திகிகூன் ஒருத்தர் இருக்குவார். இவரை வந்து ஆங்கிலத்துல நம்மளுக்கு டிககஸ் அப்படின்னு பேசப்பட்டிருக்கோம். அப்புறமா அப்ரிட்டிஸ் அப்படின்னு இன்னொருத்தர் வருவாரு. அர்கிஸ்து, மார்க்கு, ஜான் மார்க்கு, தேமா, ஜீசஸ், இவருக்கு இன்னொரு பேரு ஜஸ்டிஸ்ன்ற இன்னொரு பேரு. இவங்க எல்லாருமே பவுலுக்கு பக்க துணையாக இந்த 2 வருஷம் கூடவே இருந்து வேலை பார்த்துருக்குறாங்க. என்னென்ன வேலை பார்த்துருக்குறாங்கன்னா, முதல் லூக்காவை எடுத்துக்கலாம். லூக்கா வந்து பவுல் கூடவே பயணத்துல வந்தவர். நம்ம பார்த்தோம், பவுல் கூடவே இருந்துட்டாருங்க, கடைசி வரைக்கும் இருக்கிறாருங்க லூக்கா. பவுலுக்கு சில குறைபாடுகள் மாம்சத்துல உண்டு. அவர் அடி வாங்கியிருக்கிறாரு. அஹ், அவருடைய மாம்சம் எல்லாம் சில இடத்துல பிக்கப்பட்டிருக்கு. அவர் வயசும் ஆயின்னு இருக்கிறாரு. அதுக்கு லூக்கா வந்து பார்த்து கொள்றதுக்கு சில உதவி வேலைகளை, அவருக்கு தேவையான மருத்துவ உதவியை கொடுக்கறதுக்கு கூட யாருக்குறதுன்னா லூக்கா இருக்கிறார். அதே நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு நம்ம நிறைய நேரத்தில் படிச்சிருக்கோம், அவருக்கு கண் பார்வை கொஞ்சம் குறைவா இருந்ததுன்ட்டு.
அந்த கண் பார்வை குறைவை கொஞ்சம் பூர்த்தி பண்றதுக்கும் தேவன் கூட யார் கொடுத்தாருன்னா லூக்காவை கொடுத்தாரு. லூக்கா வந்து கொஞ்சம் உதவியை செஞ்சிருக்கிறாரு. இத பவுலுக்கு கண் பார்வை குறைவு தான் அப்படின்னு சொல்லி சில வசனங்களை நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அவரே எழுதுறாரு, இதோ நான் இவ்வளவு பெருசு பெருசா எழுதுறேன். ஆனா ஒரு இடத்துல கலாத்தியர்களுக்கு எழுதுன நிருபத்துல எழுதும் போது என்ன சொல்லுவார்னா, நீங்க ஆரம்பத்துல உங்ககிட்ட இருந்த அன்பும் சந்தோஷமும் எங்க போச்சுன்னு கேட்குவார். அதை கேட்டு நான் எழுதுவார்னா, இப்ப பவுலுடைய கண்ணுல குறைவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா? அது எப்படி உறுதிப்படுத்தலாம்னா, இது ஒரு வசனம் இருக்கு, இன்னும் ரெண்டு மூணு வசனம், அதுல ஒரு வசனம் இது. அது என்ன சொல்வார்னா, கலாத்திய சபைக்கு கூடுமானால் உங்களுடைய கண்களை எனக்கு கொடுக்கறதுக்கு முடிஞ்சது என்றால் நீங்க கொடுத்துட்டு இருக்குவீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்குவார். வாசிக்கலாம், கலாத்தியர் 4 அதிகாரம் 15 வசனம். அப்பொழுது நீங்கள் கொண்டிருந்த ஆனந்த பாக்கியம் எங்கே? உங்கள் கண்களை பிடுங்கி எனக்கு கொடுக்க கூடுமானால் அப்படியும் செய்திருப்பீர்கள் என்று உங்களுக்கு சாட்சியா இருக்கிறேன். ஏன் பவுல் வந்து கண்ணை பத்தி மட்டும் குறிப்பா பேசுறாரு? ஏன்னா நம்மளுக்கு தெரியும் கண்ணோட குறைபாடு. இப்ப என்ன சொல்றாரு, கலாத்திய சபையில இருக்கிற சகோதரர்கள் முடிஞ்சிருந்தா அவங்ககிட்ட இருந்த அந்த அந்த அளவுக்கு சந்தோஷமும் அன்பு இருந்ததா, அவங்களால ஒரு வாய்ப்பு இருந்துச்சுன்னா, ஏதாவது இன்னைக்கு இருக்கு பாருங்க, ஐ டிரான்ஸ்பிளான்ட் பண்றோமா இன்னைக்கு, அந்த மாதிரி என்னைக்காவது அன்னைக்கு கலாத்திய சபையோட காலப்பகுதியில் இருந்தது என்றால் இந்த மக்கள் அவங்களுடைய கண்களை எடுத்து பவுலுக்கு கொடுத்துட்டு இருக்குவாங்களாம். அததான் சொல்றாரு, கொடுத்துட்டு இருக்குவீங்க நீங்க, எங்க போச்சுன்னு கேட்கிறாரு. அப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் பவுலுக்கு வந்து கண்ணில் சில குறைபாடுகள் இருந்திருக்கிறது. அதனால லூக்காவும் கூட தேவன் அனுமதி கொடுத்திருந்தார். திமோத்தியும் கூட இருக்கிறார். திமோத்தி யாரு நம்ம படிச்சிருக்கிறோம். பவுலுடைய இரண்டாம் பயணத்தில் போகும்போது ஒரு சின்ன வாலிபன் ஸ்தானத்துல தான் திமோத்தி இருக்குவார். திமோத்தி எந்த அளவுக்கு பவுல் கூடவே வளர்ந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாம் பயணத்துல வந்த திமோத்தி பிலிப்பியர் நிருபத்தையும் பவுல் எழுதுறாரா, பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், கொலோசியருக்கு எழுதின நிருபம், பிலோமானுக்கெல்லாம் எழுதுறாரா, அதை கூட திமோத்தியும் கொஞ்சம் எழுதியிருக்கிறார். இதுக்கு நீங்க எங்க ஆதாரம்னு கேட்டீங்கன்னா, பிலிப்பியர் 1:1 எடுத்து படிங்க, கொலோசியர் 1:1, பிலோமான் 1:1. அதுல என்ன பண்ணுவார்னா, பவுல் தன்னை குறித்தும் இத கூட யார் எழுதுறதுன்ட்டு திமோத்திய குறித்தும் பேசியிருக்குவார். அப்போ திமோத்தியும் என்ன பண்றாருன்னா சில நிருபங்களை பவுலுக்காக எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்ல, பிலிப்பு பட்டணத்துக்கு அவர் எழுதின நிருபத்தை எடுத்துன்னு போய் கொடுக்கணும். பிலிப்பியர்களுக்கு எழுதின நிருபம் எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அப்ப யார்கிட்ட தான் கொடுக்குவார்னா திமோத்தி கிட்ட தான் கொடுத்துருக்குவார். திமோத்தி தான் என்ன பண்ணுவார்னா அந்த நிருபத்தை எடுத்துக்கின்னு, இப்ப பவுல் எங்க இருக்கிறாரு, ரோமாபுரி வீட்டுல புடிச்சு வச்சிருக்கிறாங்க. இங்க எழுதின நிருபம் பிலிப்பு பட்டணத்துக்கு போனோம். அப்ப யார்கிட்ட கொடுக்குறாருன்னா திமோத்தி கிட்ட கொடுக்குறார். திமோத்தி தான் அந்த நிருபத்தை இங்க திறந்து எடுத்துக்கின்னு பிலிப்பு பட்டணத்துக்கு போறார். வாசிக்கலாம் ஒரு வசனம், பிலிப்பியர் 2 அதிகாரம் 19-20. அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனம் தேறுதல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பி இருக்கிறேன். இப்ப யார் அனுப்புறேன்றாரு? திமோத்தி. திமோத்தி எப்படி இருக்கிறாரா கொஞ்சம் பாருங்களேன், 20 வசனம். அது அதேனென்றால் உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனை என்று வேறொருவனும் என்னிடத்தில் இல்லை. யாருமே இல்லைங்களா? பவுலோடைய மைண்ட் என்ன இருக்கோ திமோத்திக்கு வந்திருக்கு. பவுல் போனாருன்னா சபை எப்படி கவனிக்குவாரு, எப்படி கேட்குவாரு, அந்த மாதிரி திமோத்தி கவனிக்குதும் மற்றவர்களை கேட்கறதுல பவுல் மதி இருக்கிறாரா, வேற யாருமே இல்லையா பவுலுக்கிட்ட. ஏன்னா மற்றவர்கள்லாம் எப்படி இருக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, அவர்களை குறித்து தான் அதிகமா யோசிக்குவாங்களா, சபையை குறித்து யோசிக்க மாட்டாங்களா, இயேசு கிறிஸ்துவோட காரியத்தை குறித்து யோசிக்க மாட்டாங்களா. 21 வசனம். மற்றவர்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுக்குரியவைகளை தேடாமல் தங்களுக்குரியவைகளை தேடுகிறார்கள். ஆமாங்க, கூட ஒருத்தர் இருக்குவார். எப்படி அப்போஸ்தலனாகிய இயேசு கிறிஸ்து கூட யூதாஸ் ஒருத்தர் இருந்தார் இல்லைங்களா, பவுல் கூட ஒருத்தர் இருக்கிறார் அதே மாதிரி. அவர் யாருன்றது நம்ம அடுத்த பாகத்துல முடிஞ்சா பார்க்கலாம். ஒருத்தர் கூடவே இருக்கிறார் பவுல் கூட. இப்போ இங்க என்ன சொல்றாருன்னா, பார் வேற யாருமே இல்ல, என்ன அளவுக்கு உங்களை விசாரிக்கிறதுக்கு கூட இருக்கிறது திமோத்தி மட்டும்தான். திமோத்தியை எந்த அளவுக்கு பவுல் கருதி இருக்குவார்னா தன்னுடைய குமாரன் மாதிரி. எப்படி ஒரு அப்பாவை குமாரன் விட்டு போகாமல் இருக்குவாரோ, திமோத்தியும் என்னை பவுலை விட்டு போகவே இல்லை, பவுல் கூடவே இருக்கிறார். அந்த ஸ்டாண்டர்டுக்கு வந்திருக்கிறாராம். எந்த சிந்தனைன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே அவர்களை குறித்து அதிகமா யோசிக்கிறாங்க, ஆனா திமோத்தி மற்றவர்களை குறித்து அதிகமா யோசிக்கிறார். பவுல் மற்றவர்களை குறித்து அதிகமா யோசிக்கிறார். நாம்போ கேள்விக்குறி.
இன்னொருத்தர் இருக்கிறார் ஒனேசுமு அப்படின்ட்டு. இவங்கெல்லாம் பவுல் கூடவே அந்த வீட்டுல இவரை காவல் வைத்திருக்கும் போது இவங்க எல்லாருமே கூட பவுலுக்கு பக்க துணையாகவும் சில உதவிகளையும் செஞ்சிருக்கிறாங்க. 9 பேர் வராங்க பவுல் கூட இருக்கிறவர்கள். இப்போ ஒனேசிமு யாருன்னு பாத்தீங்கன்னா, இவர் வந்து பிலோமான் அப்படின்ற பவுலோடைய ஒரு நண்பன். அந்த பிலோமானோட வீட்டுல இருக்கிற ஒரு வேலைக்காரன். இவர் அங்கத்துல இருந்து ஓடி வந்துட்டுக்கிறார். ஓடி வந்து எப்படியோ பவுல் இங்க இருக்கிறாருன்ற தகவல் தெரிஞ்சு பவுலை எப்படியோ வந்து சந்திச்சுட்டு இருக்கிறார். சந்திச்சுட்டு பவுல் கூடவே இங்க இருந்திருக்கிறாருங்க. இவரை கூட பவுல் என்ன சொல்லுவார்னா, என்னுடைய குமாரன்னு பேசுவார். யார ஒனேசுமு கூட பேசியிருக்குவார். ஏன்னா பவுலை வந்து சந்திச்ச பின்பு தான் ஒனேசுமு என்ன பண்ணியிருக்குவாருன்னா, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்குவார். சத்தியத்துக்குள்ளவே வந்திருக்குவார். முன்னாடி பிரயோஜனமற்ற ஒனேசுமு இப்போ உனக்கும் எனக்கும் பிரயோஜனமா இருக்கிறாருன்னு அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லியிருக்குவார். இவர் பவுலோடைய இந்த சிறையில் இருக்கும்போது பவுலுக்காக நிறைய வேலைகளையும் செய்திருக்கிறாரு. சில நிருபங்கள் எடுத்துக்கின்னு கூட இன்னொருத்தர் வருவார், அந்த திகாக்கூன் படிச்சு இல்லைங்களா, திக்கிக்கூன்ட்டு. அஹ் அவரோட சேர்ந்துக்கின்னு அவரு கொலோசியர்களுக்கு நிருபத்தை பவுல் எழுதியிருக்குவார். அதை எடுத்துன்னு போய் கொடுக்கணும். அது யார்கிட்ட தான் கொடுத்து அனுப்புவாருன்னு பார்த்தீங்கன்னா ஒனேசுமுக்கிட்ட கொடுக்குவார். அவரும் இன்னொருத்தரும் சேர்ந்துன்னு 2 பேரும் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கொலோசியர்களுக்கு எழுதின நிருபத்தை எடுத்துன்னு போவாங்க. கொலோசு பட்டணத்துக்கு போய் அங்க இருக்கிற சபைக்கு கொடுக்குவாங்க. இவரை குறித்து ஒரு வசனத்தை வாசிக்கலாம். பிலோமான் 1 அதிகாரம் 13 சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டுமென்றிருந்தேன். அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா உத்தமா ஊழியம் செஞ்சிருக்கிறார். அப்புறமா அனுப்பிச்சு வச்சிருக்காரு. இவங்களெல்லாம் தனித்தனியா படிக்கலாங்க, தனித்தனியா எடுக்கலாம். ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு பாடம் இந்த 9 பேரை குறிச்சு படிக்கணும்னு. அப்புறமா இன்னொருத்தர் வராரு. இவர் எப்படி இருக்கிறாருன்னா, இவர் எபேசு பட்டணத்துல இருந்து வந்திருக்காரு. அப்போஸ்தலனாகிய பவுலு கூட. இவரு கூட பவுலுக்காக நிறைய நிருபங்களை எடுத்துன்னு போயிருக்கிறார். பவுல் எழுதின எபேசியர்களுக்கு எழுதின நிருபம், கொலோசியர்களுக்கு எழுதின நிருபம், இது ரெண்டுத்தையும் என்ன பண்றாருன்னா இவர் எடுத்துன்னு போறாரு. எடுத்துன்னு போய் பவுலுக்காக அந்தந்த பட்டணத்துக்கு போய் எழுதின நிருபத்தை எடுத்துன்னு போய் சேர்க்குவாரு. இவரை குறித்து கூட பவுல் சொல்றாரு. வாசிக்கலாம். கொலோசியர் 4 அதிகாரம் 7 பிரியமான சகோதரனும் உண்மையுள்ள ஊழியக்காரனும் கர்த்தருக்குள் எனக்கு உடன் வேலைக்காரருமாய் இருக்கிற தீகுக்கு என்பவன் என் செய்திகளை எல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான். அப்போ இவர் எப்படி இருக்கிறாருன்னா, ஒரு உடல் வேலையாட்களா கூடவே இருந்திருக்கிறார் பவுலு கூடவே. அவர் என்னென்ன நிருபங்கள் எழுதுறாரோ இவருக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை இவர் எடுத்துன்னு போய் கொடுத்திருக்கிறாரு. திமோத்திக்கு எழுதின நிருபத்துல கூட இவரை பத்தி பேசியிருக்குவார். அப்புறமா கிரேத்தாவுக்கு போகும்போது கூட இவர் கூட பயணமா பவுல் கூட போயிருக்குவார். இன்னும் ஒரு 4-5 பேர் பார்த்துட்டு அப்படியே நம்ம இன்னும் கொஞ்சம் முன்னாடி போலாம். அப்புறமா வேற யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கூட அப்ராட்டிஸ்ன்னு சொல்லி இவரும் ஒருத்தர் இருக்குவார். இவர் எப்படின்னா, பவுல் வந்து பிலிப்பியர்களுக்கு நிருபமெல்லாம் போடுறாரு இல்லைங்களா, அந்த பிலிப்பு சபையில இருந்த ஒரு நபரா இருந்திருக்கிறாரு. இவரை வந்து அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி பேசியிருக்குவார்னா, ஒரு சோல்ஜர் அப்படின்னு பேசுவார். சோல்ஜர்னா என் கூடவே ஒரு நல்ல போர் சேவகர்கள்னு படிக்கிறோம் இல்லைங்களா, ஒரு போர் சேவகனா இவர் கூட நின்று இருக்கிறாருன்னு சொல்லி இவரை குறிச்ச சாட்சி கொடுத்திருக்குவார். பிலிப்பியர் 2 அதிகாரம் 25 மேலும் என் சகோதரனும் உடன் வேலையாளும் உடன் சேவகனும் உங்கள் ஸ்நானாதிபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிராத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். பாருங்க, தமிழ்ல ஸ்தானாபதின்னு வந்திருக்கு, ஆங்கிலத்துல ஃபெலோ சோல்ஜர்னு இருக்கு. கூட நின்று எனக்காக இந்த ஆவிக்குரிய போராட்டத்துல கூட நிக்கிறார். அப்புறமா இவர் வந்து பின்னாடி வந்து பிலிப்பு பட்டணத்துக்கு போயிடுவாரு. இவர் என்ன பவுலுக்காக என்ன பண்ணியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, பிலிப்பு பட்டணத்தில் இருக்கிற மக்கள் பவுலுக்கு சில பண உதவிகளையும், ஏன்னா இவர் இப்போ 2 வருஷம் இங்கே இருக்கிறாரு, எங்கே போக முடியாது, இவருக்கு செலவிற்கு பண உதவிகளையும் சில அன்பளிப்பும் கொடுத்து அனுப்புவாங்க. அதை இவர் தான் எடுத்துன்னு வருவார் பவுலுக்கு. எடுத்துன்னு வந்து பவுலுக்கு கொடுத்துட்டு பவுல் கூடவே இருக்குவாரு. அப்புறமா இவர் சிக்காயிடுவார். எந்த அளவுக்கு சிக்காயிடுவார்னா, செத்துற நிலைமைக்கு வந்துருவார். அந்த நிலைமைக்கு போயிட்டு இருக்குவார். அதுக்கப்புறமா இவர் கொஞ்சம் இவருடைய ஆரோக்கியம் மீண்டும் திரும்பின பின்பு பிலிப்பு பட்டணத்துக்கு இவர் அனுப்பிச்சு வச்சிடுவார். வாசிக்கலாம், அதிலே 2 அதிகாரம் 30 ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படிக்கு அவன் தன் பிராணனையும் எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாயிருந்தான்.
அந்த அளவுக்கு மரணத்துக்கே சமீபமா போயிட்டு இருக்கிறார். கூட லூக்கா தான் இருக்கிறாங்க, இவங்க எல்லாத்தையும் ஒண்ணா வச்சுக்கின்னு அதே வீட்டுல பார்த்துன்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரி சகோதரர்கள் எல்லாம் ஒருமித்து வாசம் பண்ணிக்கொண்டு தேவனுடைய ஊழியத்தை செஞ்சுன்னு இருக்கிறாங்க. அப்புறமா அரிஸ்தர்க்குன்னு ஒருத்தர் வருவார். இவரை நம்ம படிச்சிருக்கிறோம். பவுல் கூடவே வந்தார், ஞாபகம் இருக்குங்களா? தெசலோனிக்க பட்டணத்திலிருந்து வந்தவர். எபேசு பட்டணத்துல பிரச்சனை நடக்கும் போது அந்த தீனாள் சம்பவம், அப்போ இவங்க எல்லாத்தையும் இழுத்துன்னு போனாங்களே, அந்த அரிஸ்தர்க்கு. அப்புறமா பவுலை வந்து ராயனுக்கு அபயம் இடுகிறேன்னு சொல்லி இவர் கப்பல் ஏத்தும் போது இவரே வந்திருக்குவார், நானும் பவுல் கூட போறேன்னு. உடல் பவுல் வந்து அவருடைய நிருபத்தில் எழுதும்போது என் கூட சிறையில் இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அரிஸ்தர்க்கும் என் கூடவே இருக்கிறாருன்னு சொல்லி இவரை பற்றி பேசியிருக்கார். இவரை குறித்து நம்ம ஏற்கனவே கடந்த பாகத்தில் நம்ம அதிகமாக நம்ம படிச்சிருக்கிறோம். யோவான் மார்க், இவரும் நம்ம பார்த்துருக்கிறோம், பர்னபாவுடைய இனத்தார். இவர் ஒரு தடவை பவுலை விட்டு போயிட்டு இருக்குவார், ஆனால் இப்போ வந்துருவாருங்க. கடைசியில் யோவான் மார்க் எல்லாருமே விட்டு போயிட்டு மேல பவுல் கூட டஞ்சன்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜான் மார்க் தான். முன்னாடி ஓடிட்டாரு, கடைசியில இவர் பவுல் தனியா நிக்குவாரு, அப்போ இவர் கூடவே இருந்திருக்குவார் யோவான் மார்க். இது வந்து அவருடைய அடுத்த பாகத்துல நம்ம பார்க்கலாம். யோவான் மார்க் கூட பவுலுடைய அநேக ஊழியங்களில் இந்த பயணத்துல அவருக்கு ரொம்ப பலனா இருந்திருக்கிறாரு. அவரை குறிச்சு நிருபத்துல எல்லாத்தையும் எழுதி வச்சிருக்குவார். தேமான்னு ஒருத்தர் வருவாரு. இவரும் பவுலுக்குடைய ஒரு உடல் ஊழியக்காரர். இவரும் பவுலுடைய இந்த சிறையில் இருக்கும்போது சில உதவிகளை செஞ்சிருக்கிறாரு. கடைசியாக ஜஸ்டிஸ் ஜீசஸ்ன்ற இன்னொருத்தர், இவரும் பவுலு கூட இருந்து சில வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அப்போஸ்தலனாகிய பவுலு கூட இருந்து அவருக்கு தேவையான வேலைகளை செய்து ஒரு 9 பேரை தேவன் கொடுத்து வச்சிருந்தார். பவுல் நிருபங்கள் எழுதும்போது எடுத்துன்னு போய் கொடுக்கறதுக்கும், சில பேர் வந்து பவுலுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்றதுக்கும், சில பேர் வந்து மற்றவர்கள், ஏன்னா பவுலை சந்திக்கிறதுக்கு டெய்லி வந்துனே இருந்தாங்க நிறைய பேர், அவங்கள எல்லாத்தையும் வர வைக்கிறவங்க எல்லாத்தையும் அங்கே உட்கார வச்சு அதுக்கு தேவையான பொருள்கள் வேலைகள் எல்லாத்தையுமே பார்த்து கொள்றதுக்கு சில சகோதரர்கள் பவுலு கூடவே இருந்திருக்கிறாங்க. அப்புறமா பவுல் என்ன பண்றாருன்னா பிலோமோனுக்கு நிருபம் எழுதினாருன்னு சொன்னேன் இல்லைங்களா? அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் இங்கத்துல இருந்து நான் வந்துருவேன், நான் இன்னும் கொஞ்சம் நாள்ல நான் விடுதலை ஆயிடுவேன், நான் இதுக்காக ஜெபம் பண்ணின்னு இருக்கிறேன், நான் நேரா அங்கதான் வரேன், உன்னையும் ஒனேசுமும் இவங்க எல்லாத்தையும் நான் பார்க்கணும். அப்போ வரத்துக்கு எனக்கு தேவையான ரூம், நான் வந்தேன்னா நான் தங்குறதுக்கு இடம் இருக்கணும் இல்லையா, அந்த இடத்த வந்து நீ தயார் பண்ணி வெயின்னு சொல்லி எழுதி வச்சிருக்குவார், எழுதி அனுப்பிச்சிருக்குவார் நிருபத்துல. அதிலே வாசிக்கலாம். பிலோமான் 1 22 வசனம். மேலும் உங்கள் விண்ணப்பங்களினாலே நான் உங்களுக்கு அனுக்கிரகப்படுவேன் என்று நம்பியிருக்கிறபடியால் நான் இருக்கும்படிக்கு ஓரிடத்தை எனக்காக ஆயத்தம் பண்ணும். ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணும். அப்ப பவுலுக்கு என்ன நல்லா தெரியும்னா, இந்த 2 வருஷம் மரணத்துல முடியாது, இன்னொரு பயணம் இருக்கு. அநேக நேரத்துல நம்ம என்ன படிச்சிருக்கோம்னு பாத்தீங்கன்னா, பவுலுடைய 3 பயணம் முடிஞ்சு ரோமாபுரிக்கு வந்த உடனே ஆயிடுச்சு முடிஞ்சிச்சுன்ட்டு இல்லைங்கோ. ரோமாபுரிக்கு வந்த பின்னாடி கூட அவருக்கு ஒரு சின்ன விடுதலை கிடைக்குது, ஒரு 4-5 வருஷம் விடுதலை கிடைக்குது அவருக்கு. அங்க திறந்து போறாரு, இன்னும் நிறைய பகுதிகளுக்கு போறாரு. இன்னைக்கு லாஸ்ட்ல ஒரு சின்ன லிஸ்ட் கொடுக்குறேன், இது நம்ம அடுத்த வாரம் வசனத்தோட நம்ம பார்க்கலாம். இப்போ 2 வருஷம் முடிகிற காலகட்டத்துக்கு வந்துட்டார். இந்த மாதிரி இதுதான் பவுலுடைய 2 வருஷத்துல இந்த வீட்டுல இருந்து நடந்த சம்பவங்கள். ஆனா பவுல் பிரசங்கம் பண்ணாரு இல்லைங்களா? ரோமாபுரிக்கு வரத்துக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? யாருக்கு பிரசங்கம் பண்ணோம்? அதிபதிகளுக்கு, ஆமாவா இல்லைங்களா? அதுல ரொம்ப குறிப்பாக ராயனுக்கே போய் சத்தியத்தை சொல்லணும் தானே காத்துன்னு இருக்கிறாரு. இவர் பண்ண பிரசங்கம் வெறும் அங்க இருக்கிற யூதர்களையும் புறஜாதிகளை மட்டும் தொடல, ராயனோட வீட்டுல இருக்கிறவர்களையும் தொட்டது. அது அவரே எழுதுவார். மாறி இருக்குவாங்க, மனம் மாறுனாங்க. ஏன்னா பவுல பாதுகாக்கிறதுக்கு சில அதிபதிகள் வந்து வந்து போகணுமா? 24 மணி நேரம் காவல்ல தானே இருந்தாரு. என்ன பண்ணுவாரு? அவங்களுக்கு எல்லாம் சத்தியத்தை சொல்லியிருக்கிறாரு. சொல்லி அவங்க நிறைய பேர் மாறி இருக்கிறாங்க. எவ்வளவு பேர் நம்மளுக்கு கணக்கு இல்ல. ஆனா சீசருடைய வீட்டாருன்னு எழுதுவார். இவங்க எல்லாம் மாறி இருக்கிறாங்கோ, அவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதலை தெரிவிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி நிருபத்தை போட்டிருக்குவார். ஒரு 2 வசனத்தை வாசிக்கலாம். பிலிப்பியர் 1 அதிகாரம் 12 வசனம் 13 வசனம். சகோதரரே, எனக்கு சம்பவித்தவைகள் சுவிசேஷம் பிரபலமாகும்படிக்கு ஏதுவாயிற்றென்று நீங்கள் அறிய மனதாயிருக்கிறேன். அப்படின்னா பவுலுக்கு நடந்த இந்த கைதி, இந்த சிறை சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஏதுவாயிருக்கு, நல்ல தருணமா அமைஞ்சிருக்கு. யார் யாரெல்லாம் கேட்டிருக்கிறாங்களா? 13 வசனம். அரண்மனை எங்கும் உள்ளவர்களுக்கும் மற்ற யாவருக்கும் என் கட்டுகள் கிறிஸ்துவுக்குள்ளான கட்டுகள் என்று வெளிரங்கமாகி. அப்பனா இந்த அரண்மனையில இருக்கிறவங்களுக்கும் மற்றவர்களுக்கும், அந்த மற்றவர்கள் யாருன்னா ஆங்கிலத்துல என்ன போட்டிருக்கோன்னு பாத்தீங்கன்னா
ஹோல் பேலஸ் கார்டன் போட்டிருக்கோம். ஹோல் பேலஸ் கார்டனா இந்த அரண்மனை காவலாளிகள் எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, நான் கிறிஸ்து நிமித்தமாக கட்டுகள்ல இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சிச்சு. அப்ப எங்க இவங்க ஏத்துக்கொண்டார்கள்னு இல்லையே, இருக்கு. பிலிப்பியர் 4 அதிகாரம் 22 சொல்றார், வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் அனைவரும், விசேஷமாக ராயனுடைய அரண்மனையில் உள்ளவர்களும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். அப்போ பிலிப்பு பட்டணத்துக்கு நிருபத்தை எழுதும்போது வாழ்த்துதல் யாருக்கிட்ட இருந்து வந்ததா? பரிசுத்தவான்களுக்கிட்ட மட்டும் இல்ல, ராயனோட வீட்டுல இருக்கிறவங்க கூட வாழ்த்துதல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அப்படின்னா என்ன புரிஞ்சுக்கலாம்னா, அவங்களும் மனம் மாறி இருக்கிறாங்க. அப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு வந்த நோக்கம் நிறைவேறின்னு இருக்கு. எங்கேயுமே தப்பா போல. ராயனோட வீட்டுல இருக்கிறவங்களே மாறி இருக்கிறாங்க. இவர் சும்மா கைதியாவுல, இவர் அந்த இருக்கிற இடத்தை பயன்படுத்திக்கின்னு சத்தியத்தை எல்லாரிடத்திலும் பிரசித்திப்படுத்தி முடிக்கிறாரு. 2 வருஷத்துடைய ஊழிய நாட்கள் முடியுது. 2 வருஷம் முடியும் போது பவுலுக்கு ஒரு சின்ன விடுதலையும் கிடைக்குது. அப்ப அங்கத்துல இருந்து அவர் எங்கெங்கெல்லாம் போயிருக்கிறாருன்ற ஒரு லிஸ்ட், இதை அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். எங்க போயிருக்கிறாருன்னா, எபேசு பட்டணத்துக்கு போறார், மாசிதோனியாவுக்கு போறார், கிரேத்தா பகுதிக்கு போறாரு, அப்புறமா நிக்கோபாலிஸ் அப்படின்ற ஒரு இடம், தொரவா அங்க மீண்டும் போவாரு, கொரிந்து பட்டணம் திருப்பி போவாரு, மிலித்தாஸ் இன்னைக்கு பார்த்து இல்லைங்களா அங்க திருப்பி போவாரு, பிலிப்புக்கு கூட போயிருக்கிறாருன்ற சில குறிப்புகள் வசனத்துல இருக்கு. ஸ்பெயினுக்கு நான் போனோம் ஆசையா இருக்கிறேன்னு எழுதியிருக்கிறார். அவர் போனாரா என்னன்னு தெரியல. அப்ப இந்த பகுதிகளுக்கெல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்றாருன்னா, அவர் கிடைக்கிற ஒரு 4-5 வருஷத்துடைய இடைப்பட்ட காலத்துல இங்க போய் பார்த்துட்டு திருப்பி ரோமுக்கு வருவார். அப்பதான் அவரை பிடிச்சி எங்க போட்டுடுவாங்கன்னா டஞ்சன்ல போட்டுடுவாங்க, அப்புறமா செத்துருவார். சரி, இதோட இதோட அப்போஸ்தலனாகிய பவுல் உடைய இந்த பகுதி நிறைவேறுகிறது. அதாவது ரோமாபுரியில நடந்த சம்பவங்கள். இதுல இருந்து நாம என்ன கத்துக்கொள்ளலாம், நமக்கு ஏதாவது இன்னைக்கு பாடம் உண்டான்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் நாம் பார்க்கிற விதம் இப்படித்தான். பவுலின் பயணம் கொஞ்சம் பார்த்துட்டு அதுல இருந்து நமக்குரிய நம்மளுடைய ஆவிக்குரிய பயணத்துல என்ன பிரயோஜனமா இருக்குன்னு நம்ம படிக்க போறோம். இப்போ ஆரம்பத்துல நம்ம எடுத்து பார்க்கணும்னா, பவுல் எங்க வந்திருக்கிறாருன்னா, இப்போ மலிதா தீவுக்கு வந்திருக்கிறாரு. அங்க வந்த உடனே அங்கதான் என்ன கடி வாங்குறாருன்னா, பாம்பு கடிச்சிருதா, பாம்பு கடிச்சிருது. அதோ விஷ பாம்பு கடிக்குது. ஆனா பவுலுக்கு எதுனா நடுந்ததா? ஒண்ணும் இல்லை. ஏன் நடுக்கல? ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய மாம்சத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற போயின்னு இல்ல, தேவ சித்தத்தை நிறைவேற்ற போயின்னு இருக்கிறார். அப்ப தேவ சித்தத்தை நிறைவேற்ற போயின்னு இருக்கிற ஒருவரால் பாம்போட விஷமும் தடுத்து நிக்க வைக்க முடியாது. அதனால்தான் ஆரம்பத்திலே படிச்சோம் நம்ம, ஏதுமே நிக்க வைக்க முடியாது. சத்துருக்களுடைய எல்லா விதமான வல்லமை வந்தாலும் சரி, உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன் கிறிஸ்து கொடுத்துட்டாரு. அப்ப இவங்க போய் அடைய வேண்டிய அந்த இலக்கை நிக்க வைக்கிறதுக்கு எதுவுமே முடியாது. விஷம் வந்தாலும் நிக்க வைக்க முடியாது. அப்ப அப்படியே நம்ம கிட்ட வரலாம். ஒருவேளை இன்னைக்கு நான் என் மாம்சத்தின் நோக்கத்தை நிறைவேற்ற ஓடிக்கொண்டு இருந்தேன் என்றால், பாம்பை போல் நெறிய இருக்கு என்னுடைய வழிகள்ல, நெறிய என்னை பார்த்துக்கும், நிக்க வச்சிடும். ஆனா நான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற போய் நிற்கிறேன் என்றால், பாம்பே வந்தாலும் அதோடைய விஷம் வந்தாலும் கொடிய விஷம் வந்தாலும் நாம ஓடின்னு இருக்கிற பாதையிலேருந்து நம்மளை நிக்க வைக்க முடியாது. இது யாருக்குன்னா, உண்மையாய் விசுவசிச்சு அவநம்பிக்கை இல்லாமல் இந்த அழைப்பை பிடித்து கொண்டு ஓடுகிறவர்களுக்கு தான் இந்த வாக்கு தத்தம். வாசிக்கலாம், ஏசாயா 54 அதிகாரம் 17 உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறதென்று கர்த்தர் சொல்லுகிறார். இது நம்ம இந்த வசனத்தை நிறைய நேரத்துல எடுத்து எடுத்து படிக்குவோம். ஆனா இது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கு உண்டான சுதந்திரம். இது வேற யாருக்கும் பொருந்தாது. யார் உண்மையாக அவருக்காக ஊழியத்தை செய்கிறார்களோ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வசனம் தான் இது. அவங்களுடைய சுதந்திரம். ஏதுமே வாய்க்காதான். பவுலுக்கு எதுவுமே வாய்க்கல. பவுல் பயப்படவே இல்லைங்க. அதாவது அவர் திகையவும் இல்லை, பயப்படவும் இல்லை. அதை சும்மா சாதாரணமா ஏதோ ஒரு புழு பூச்சியை போல ஒதறிட்டு அப்படியே போயிட்டாரு. இதை பார்த்த உடனே அங்க இருந்த மக்கள் உடனடியாக பவுல குற்றம் போட்டாங்களா, தீர்ப்பு எழுதிட்டாங்க. ஓ, இவர் குற்றவாளி தான். அப்புறமா பாக்குறாங்க, தேவனுடைய பாதுகாப்பு இந்த மனுஷன் மேலதான் இருக்குன்னு. அதுக்கப்புறமா இவரை தேவன்னு சொல்லிட்டாங்க. இதே போலதாங்க அநேக நேரத்துல இந்த சத்தியத்தில் ஓடிக்கொண்டு நிற்கிறவர்களை இந்த உலகம், நீங்க விட்டு வந்த சபை, நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள் எடுத்த உடனே குற்றம் சொல்லிடுவாங்க.
இப்ப புரியாத உங்களுக்கு? பின்னாடி ராஜ்யத்தில் புரிஞ்சுக்குவாங்க. ஆமா, இவங்க மேல உண்மையாக தேவனுடைய தெய்வீக பாதுகாப்பு இருந்திருக்கு, அதனால தான் இவங்க ஜீவனுக்குள் போயிருக்கிறாங்கன்னு இப்ப தெரியாது. எடுத்த உடனே குற்றம் சுமத்துறது தான் முதல் வேலை, பின்னாடி தான் புரிகிற வேலை. நமக்கும் அதே தான். உண்மையாய் ஓடிக்கொண்டு நிற்கிறவர்களை இந்த உலகம் எடுத்த உடனே முதல் என்ன செய்யணும்? குற்றத்தை தான் சுமத்தும், பின்னாடி தான் புரிந்து கொள்வார்கள். இத 37ஆம் சங்கீதம் 6:7 எப்படி சொல்றாருன்னு கொஞ்சம் வாசிக்கலாம். உன் நீதியை வெளிச்சத்தைப் போலவும் உன் நியாயத்தை பட்டப்பகலைப் போலவும் விளங்க பண்ணுவார். இன்னைக்கு இல்ல, பின்னாடி தான். ஏன்னா இவங்க சூரியனோட போய் சேர்ந்துருவாங்க. ஏன்னா வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்வாரு, நீதிமான்கள் ஆகாயத்துல இருக்கிற சூரியனை போல் ஜொலிப்பார்கள்னு சொல்லி. இவங்களுடைய நீதி இப்படிதான் இருக்குமா? வெளிச்சமா இருக்குமா? இவங்களுடைய நியாயம் பட்டப்பகல் மாதிரி இருக்கும். இப்ப தெரியாது, இப்ப இருட்டு மாதிரி தெரியும். ஆனா தேவன் இப்ப என்ன சொல்றாருன்னா, நீ அமைதியா இருன்மார். 7ஆம் வசனம். கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, அவருக்கு காத்திரு. காரிய சித்தியுள்ளவன் மேலும் தீவினைகளை செய்கிற மனுஷன் மேலும் எரிச்சலாகாதே. நம்ம ஒன்றும் பண்றதே வேண்டாம். நம்மள என்ன சொன்னாலும் அவங்கள குறித்து நாம எரிச்சல் படவே கூடாது. நாம் அமைதியாக காத்து நிற்கணும், அவருக்காக காத்து நிற்கணும். ஏற்ற நேரத்தில் அவர் உயர்த்துவார். இந்த நம்பிக்கை இருந்தது. இதுல ராஜ்யத்துக்கான ஒரு சின்ன நிழலும் இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த படகுல இருந்து பெரிய போராட்டம் பார்க்க போனா, அங்க வந்து அதுல எல்லாருமே செத்து. ஆனா அதுல பவுல் நிமித்தமாக எல்லாருமே தப்பிச்சாங்க. பவுலுக்கு ஒண்ணுமே ஒரு கீறு கூட படல. அதுல இருந்து வெளியே வந்துட்டாரு. வந்த உடனே இவங்க ஒரு கரையில வந்து இறங்கிட்டாங்களா? இங்க வந்து பாம்பு கடி வந்தது. அந்த பாம்பை ஒண்ணுமே, அந்த பாம்பு கடியோட விஷம் பவுலுக்கு ஏறவே இல்லை. என்ன புரிஞ்சுக்கலாம்னா, உயிர்த்தெழுந்து கரைக்கு போய் சேருகிற சபை, அந்த அந்த இடத்துல வந்த பெரிய போராட்டம், இந்த உலகத்தின் மேல் வரப்போற அர்மகெத்தோனின் யுத்தம், அதெல்லாம் பின்னாடி என்னைக்குன்னா படிக்கலாம். அந்த காலகட்டத்துக்கு பின்னாடி உயிர்த்தெழுந்து சபை போய் சேர்ந்துட்டாங்க என்றால், சாத்தான் என்ற பாம்போடைய மரணம் என்ற விஷம் அவர்களை தாக்கவே தாக்க முடியாது. ஏன்னா அவங்க எதுக்குள்ள போயிட்டு இருக்குவாங்கன்னா, அவங்க ஜீவனுக்குள்ள போயிட்டு இருக்குவாங்க. ஏன்னா சாத்தான் தான் பாம்பு. நம்ம ஆரம்பத்திலேருந்து படிச்சுட்டு வந்துருக்கிறோம், கொடிய விஷத்தை உடைய பாம்பா இருக்கிறான். ஏதேன் தோட்டத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் படிச்சிருக்கிறோம். இன்னைக்கு இவன் நம்ம மத்தியில வேலை செஞ்சுன்னு இருக்கிறான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயம் சொல்வாரு. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போத்திக் கொண்டு வந்து நிற்கிற ஓநாய்கள். ஓநாய் மூலியமா தான் இன்னைக்கு வேலை செஞ்சு நிற்கிறான். நம்மள அப்படியே பட்சித்து கொள்ளுவான். இவங்க விஷம் விட்டாங்க, இந்த பாம்பு வந்து விஷம் கொடுத்தது இல்லையா, அதாவது கடிச்ச உடனே விஷம் வந்துச்சு இல்லையா. நம்மளை சுத்தி இந்த மாதிரி மக்கள் இன்னைக்கு இருக்கிறாங்க, துன்மார்க்கர்கள் அப்படின்னு பைபிள் சொல்லும். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஷம் தாவான். வாசிக்கலாம். 58ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். துன்மார்க்கர் கர்ப்பத்திலே உட்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள். தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழிதப்பி போகிறார்கள். பொய் சொல்லி வழி தப்பி போயின்னு இருக்கிறாங்க நிறைய பேர் இன்னைக்கு. பவுலும் பேதுருவும் பிரசங்கிக்காத இயேசு கிறிஸ்துவை பிரசங்கம் பண்ணி பொய் சொல்லி வழி தப்பி தான் போயின்னு இருக்கிறாங்க. இவங்க எல்லாத்தையும் பைபிள் என்ன சொல்லுதுன்னா, துன்மார்க்கர்கள். அவங்க எப்படி தெரியுங்களா? அவங்களுடைய எச்சை விஷமா. 4ஆம் வசனம். சர்ப்பத்தின் விஷத்திற்கு ஒப்பான விஷம் அவர்களில் இருக்கிறது. எப்படி இருக்குங்களா? சர்ப்பத்துக்கு ஒப்பான விஷம் அவங்களுக்குள்ள இருக்கா. இந்த மாதிரி எந்த விஷம் வந்தாலும் ஒன்றும் பண்ணவே முடியாது. இன்னைக்கு அப்போ பவுலுக்கு இருந்த தைரியம் என்ன, நம்மளுக்கு இருக்கிற தைரியம் என்ன, நம்ம எப்படி நம்மளை பாதுகாத்து கொள்வது அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. எபேசியர் 6:16 சொல்லுவார். அதுக்கு நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் என்ற கேடகம் தேவையா. அந்த கேடகம் இருந்தது என்றால் எதிரி சத்ரு கிட்ட இருந்து வருகிற எல்லா அம்பையும் நம்மளால காத்து கொள்ள முடியும், அதாவது பாதுகாத்து கொள்ள முடியும். பவுல் வந்து இந்த இந்த பாம்பை ஒப்பிட்டு சபைக்கு ஒரு அறிவுரை 2 கொரிந்தியர் நிருபத்துல சொல்லியிருக்குவாரு. சர்ப்பமானது ஏவாளை வஞ்சித்ததைப் போல சாத்தானும் உங்கள் மனதை கிறிஸ்துவின் உண்மையிலிருந்து வஞ்சித்துடுவான். இன்னைக்கு அத்தாங்க நடந்துச்சு. கிறிஸ்து உண்மையாக யாருன்னு ஏமாத்தி வச்சிருக்கிறாங்க. அந்த உண்மை உங்களுக்கு தெரியாத மாதிரி ஏமாத்திடுவான்னு நான் பயந்து இருக்கிறேன்னு பேசியிருக்குவார். இன்னைக்கு அதுதான் அப்படியே எல்லாருமே இந்த விஷயத்துக்கு தான் மாறி இருக்கிறாங்க. ஆனா ராஜ்யத்துல, இதோடைய ராஜ்யத்துடைய நிழல் பார்த்தோன்னா, உயிர் தெளிந்து சபை போயாச்சு என்றால் அவங்களுக்கு சாத்தானுடைய பாம்பு பாம்புன்ற விஷம், மரணம்ன்ற விஷம் அவங்களுக்கு ஒண்ணுமே பண்ணாது. ஏன்னா அவங்க ஜீவனுக்குள்ள போயிடுவாங்க. பவுல் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பாம்பு எடுத்து நெருப்புல தூக்கி போட்டிருக்குவார். நீங்க அதில் நல்லா கவனிச்சு எடுத்து படிச்சு பாருங்க. அவர் நெருப்புல உதிரி இருக்குவார்.
இதைத்தான் நமக்கும் சொல்லியிருக்குவார். சபை கால் கீழே தான் சாத்தான் வரும். ரோமர் 16:20 நம்ம நிறைய நேரத்தில் படிச்சிருக்கிறோம். சீக்கிரத்தில் சமாதானத்தின் தேவன் உங்கள் கால்கள் கீழ் சாத்தானை நசுக்கி போடுவார். அது எப்படின்னா, பவுல் எப்படி இந்த பாம்பு எடுத்து நெருப்புல போட்டாரோ, அப்படியே உதிரி நெருப்புல போட்டாரோ, 1000 வருஷத்தின் முடிவுல கிறிஸ்துவும் அவருடைய சபை சாத்தான் என்ற பாம்பை எரிகிற கந்தக கடல் என்ற நெருப்பு 2ஆம் மரணத்தில் போடுவார்கள். செத்து போயிடும். இது அப்படியேங்க காமிக்கிறார். இது பின் நாட்களில் நடுக்கும். இன்னைக்கு தெரியாது, ஆனா அன்னைக்கு புரிஞ்சு கொள்வார்கள். இந்த மலிதா தீவுல இருக்கிற மக்கள் அப்ப தெரியல. பவுல உடனடியாக நியாய தீர்ப்பு எழுதிட்டாங்க. இவர் குற்றவாளி, மரணத்துக்கு பாத்திரவான் அப்படின்னு எழுதிட்டாங்க. பின்னாடி பார்த்துட்டு ஓ இவர் தான் கடவுள்னே சொல்லிட்டாங்க. இன்னைக்கு இதுதாங்க சூழ்நிலை. இன்னைக்கு சத்தியத்தை பின்பற்றி போயின்னு இருக்கிற அநேக சகோதர சகோதரிகளுக்கு வர பேர் இப்ப நியாய தீர்ப்பு உலகத்தில் கொடுக்குவாங்க, இப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பின்னாடி உணர்வாங்க, ஓ இவங்க மேலதான் உண்மையாக தேவனுடைய கிருபையும் தயவும் பரிசுத்தாவியும் சத்தியமும் இவங்ககிட்ட தான் இருந்தது. எங்களுக்கு சொன்னாங்கோ, நாங்க தான் கேட்காம மறுதளிச்சுட்டு போயிட்டோம் அன்னைக்கு சொல்லுவாங்க. ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க எப்படி இருக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல் ஜொலிப்பார்க்கலாம். வாசிக்கலாம் மத்தேயு 13:43 43. அப்பொழுது நீதிமான்கள் தங்கள் பிதாவின் ராஜ்யத்திலே சூரியனைப் போல பிரகாசிப்பார்கள். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இந்த நீதிமான்கள் தான் பிரேத குழியில இருக்கிற அனைவரும் உயிர் தெழுந்து வர காலம் உண்டு. நன்மை செய்தவர்கள், தீமை செய்தவர்கள். பவுல் சொல்லும்போது நீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலும் உண்டு, அநீதிமான்களுடைய உயிர்த்தெழுதலும் உண்டு. இந்த நீதிமான்கள் எப்படி இருக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவுடைய ராஜ்யத்தில் சூரியனை போல் இருக்குவாங்க. இப்போ இல்லை. அடுத்த சம்பவம், அடுத்த கட்டத்துக்குள்ள போலாம். அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, பவுல் அந்த மலிதா தீவுல அங்க இருக்கிற அந்த மனுஷர், அவர் ரொம்ப சிக்காயிட்டு இருக்கிறாரு. ரொம்ப ஜுரம், சூடு. ஜுரம்னா தெரியும், சூடான காய்ச்சல். அவருக்கு ரத்தம் போய்க்கொண்டுனே இருக்கு, அது நிக்கவே இல்லை. இப்போ உடனடியா என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் போய் அந்த மனுஷன் மேல் கை வைத்து ஜெபம் பண்ணி, தேவன் பவுல் மூலியமாக அந்த மனுஷனுக்கு சுகத்தை கொடுத்துட்டார். நம்ம நல்லா யோசிக்கலாம். பவுல் எடுத்த உடனே 100 பேருக்கு போய் பிரசங்கம் பண்ணல. அவருடைய பிரசங்கம் ஒருத்தருக்கிட்ட இருந்து தொடங்குறது. ஒருத்தருக்கிட்ட இருந்து தொடங்கி அந்த முழு தீவு முழுவதும் போனது இல்லைங்களா? அந்த மாதிரி நிறைய நேரத்துல நம்ம மற்றவர்களுக்கு சொல்ற பிரசங்கம் வாய் வழியாக மட்டும் முதல் போகாது, அன்புல போகும். முதல் அன்பை தான் முதல் வெளிப்படுத்தி காமிக்கணும். அந்த அன்பின் நிமித்தமாக சுவிசேஷத்தை கேட்க தொடங்குவார்கள். அது ஒருத்தங்கிட்ட இருந்து தொடங்கி மற்றவர்களுக்கு போகும். இது அங்கேயே காமிக்கிறார். பவுல் எடுத்த உடனே இல்ல நான் 1000 பேருக்கு தான் சொல்வேன்லாம் சொல்ல. ஒருத்தங்க இருக்கிறீங்களா, அவங்களுக்கும் நான் சத்தியத்தை சொல்வேன். இது பவுலுடைய மனோபாவம். அதனால தான் பிலிப்பு பட்டணத்துக்கு போய் லிடியால சந்திச்சாரு. இன்னைக்கு சத்தியத்தை தெரிந்து கொண்ட நமக்கும் இதே மனோபாவத்துல தான் இருக்கணும். எனக்கு இவ்வளவு பேர் வந்தா தான் நான் சத்தியத்தை சொல்றேன்னு இருக்கக்கூடாதா? ஒருத்தவங்க இருந்தா கூட போனோம். ஆனா அந்த சத்தியம் நிறைய நேரத்துல வாயின் வார்த்தையினால் தொடங்காது, நம்ம காமிக்கிற அன்பு மூலியமா தொடங்கும். பவுலும் மத்தா பண்ணார். அப்போ அன்பு எப்படி காமிச்சாரு? ஜெபம் பண்ணார். அப்ப நாம எப்படி காமிக்கலாம்? மற்றவர்களும் சில கஷ்டத்தில் இருக்கும்போது அவர்களை சந்திச்சு நாம் ஜெபம் பண்ணி அன்பை வெளிப்படுத்தி காமிக்கும் போது அவர்களுடைய மனசுல தேவன் ஏதாவது வசனத்தை போடுவார். அந்த வசனத்தின் நிமித்தமாக அவர்கள் சத்தியத்தை கேட்க ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்தை நாம் பயன்படுத்திக்கின்னு சத்தியத்தை சொல்றதுக்கு மட்டும் நம்முடைய வேலைகளை செய்யணும். இதெல்லாம் பவுலுக்கிட்ட பார்த்துக்கலாம். இது அப்படியே ராஜ்யத்துல, இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்துல பார்த்தோன்னா, இந்த ஜுரம் தேவன் எதுக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்குவார்னா, சாபத்துக்கு ஒப்பிட்டு சொல்லியிருக்குவார். உபாகமத்துல இஸ்ரேல் மக்களுக்கு சில சாபங்களை சொல்லும்போது ஜுரம் கூட ஒரு சாபம்னு சொல்வார். உபாகமம் 28 22. கர்த்தர் உன்னை ஈழையினாலும் காய்ச்சலினாலும் உஷ்ணத்தினாலும் எரிபந்தத்தினாலும் வறட்சியினாலும் கருக்காயினாலும் விஷப்பனியினாலும் பாதிப்பார். நீ அந்த அழியும் மட்டும் உஷ்ணம்னு இருக்குது இல்லைங்களா? அது அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா, அப்படியே படிச்சுன்னு வந்தீங்கன்னா, அது என்ன வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, சில இடத்துல ஜுரம்னு வந்திருக்கும். தேவன் எப்படி உங்களை வாதிக்குவாருன்னு சொல்லியிருக்குவாருன்னா, ஃபீவர்னு பேசுவார். ஆஹ் அப்போ ஆஹ் நான் இங்கிலீஷ்ல படிக்கிற பாருங்க. த லார்ட் வில் ஸ்ட்ரைக் யூ வித் வேஸ்டிங் டிசீஸ்,
ஃபீவர் அண்ட் இன்ஃப்ளமேஷன். உனக்கு ஜுரம் வரும் அப்படின்னு பேசியிருக்குவார். அப்போ ஜுரத்தை எதுக்கு கூட ஒப்பிட்டு சொல்லுவார்னா, சாபத்துக்கு மேலத்துல நீங்க வாசிச்சுன்னு வரணும். சாபம் உன் மேல சாபம் வந்ததுன்னா இதெல்லாம் வரும்னு சொல்லி ஒரு லிஸ்ட் போட்டிருக்குவார். அப்போ இந்த உலகத்து மேல கூட இன்னைக்கு ஒரு சாபம் தான் இருக்கு. ஜுரம் மாதிரி ஒன்று இருக்கு. என்ன ஜுரம் மாதிரி ஒன்று இருக்குதுன்னா சூடு. எல்லா இடத்துலயும் உலகத்துல பத்தி எரிஞ்சுன்னு இருக்கு. சண்டை, போர், அப்புறமா பயம், இச்சை, பொய்யான மார்க்கம், இதெல்லாமே உள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சு நிற்கிற நெருப்பு தான். இந்த நெருப்பு ராஜ்யத்தில் அணிச்சிடுவார். எப்படி அணிச்சிடுவார்னா, ஏசையா 2 அதிகாரம் 4 சொல்வார், இனி ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் எழும்பாது, அவர்கள் சண்டையை கற்றுக்கொள்ள மாட்டார்கள், அவருடைய ஈட்டிகளை மண்வெட்டிகளாக மாத்திக்கொள்வார்கள், இனி ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யம் யுத்தம் போக மாட்டாங்கன்னு சொல்லியிருக்கார். இன்னைக்கு ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம் சூடா இருக்கு. எப்போ சண்டை போடலான்னு காத்துன்னு இருக்கிறாங்க. அந்த சூடு அங்க தணிஞ்சிடும், சுகமாக்கிடுவார். அப்புறமா ரத்தம் போயினே இருக்கு இவருக்கு. இந்த ரத்தம் போகிறது நம்ம இன்னொரு பகுதியில கூட நம்ம பார்த்துருக்கிறோம். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ படிச்சிருக்கிறோம் நம்ம. அந்த மாதிரி இந்த மனுஷருக்கும் ரத்தம் போயினே இருக்கு. இந்த ரத்தம் போறது அசுத்தம். அது சுத்தம் கிடையாது, அசுத்தம். அது உள்ளத்திலிருந்து, மனுஷனுடைய சரீரத்துக்குள்ளத்திலிருந்து போகுது. அந்த மனுஷனை முழுமையாக உருக்கி ஒடுக்கி கடைசியில மரணத்துக்கு எடுத்துன்னு போயிடும், உள்ளத்திலிருந்து சாகடிக்கும். அந்த மாதிரி தாங்க இன்னைக்கு இருக்கிற பாபிலோன் மதத்துக்குரிய உபதேசம் நம்மளுக்குள்ள எல்லாருக்குள்ளயும் இருக்கும். அது உள்ளத்திலிருந்து அந்த மனுஷனை சாகடிச்சுனே இருக்கும். அந்த மனுஷனை அசுத்தமாவே வச்சுன்னு இருக்கும். அதனால தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லும் போது அந்த பாபிலோன் ஸ்திரீ அசுத்தமான ஸ்திரீக்கு ஒப்பிட்டு பேசியிருக்குவார். உள்ளத்திலிருந்தே நம்மளை எல்லாத்துலயும் தவறான கொள்கை கோட்பாடுக்குள்ள வழி நடத்தியாச்சு. ஆனா அந்த நாட்கள்ல என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இந்த பாபிலோன் என்று சொல்லப்படுகிற ஸ்திரீயும் கள்ள உபதேசமும் இருக்காது. எந்த மக்களும் நோய்வாயும் இருக்காது. இங்க எப்படி சுகம் பெற்றுக்கொண்டார்களோ, ராஜ்யத்துல கூட உலக மக்கள் எல்லாருக்குமே சுகம் கிடைக்கும். அது மாம்சத்திலே கிடைக்கும், ஆவிலும் கிடைக்கும். ஆவினா சிந்தனை, சிந்தனையில கிடைக்கும், மாம்சத்திலே கிடைக்கும். வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 33 அதிகாரம் 24 நகரவாசிகள் நான் நோய்வாய்ப்பட்டிருக்கிறேன்ட்டு இனி சொல்ல மாட்டாங்களா? வாசிக்கலாம். வியாதிப்பட்டிருக்கிறேன் என்று நகரவாசிகள் சொல்வதில்லை, அதில் வாசமாயிருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். தேவன் மன்னிச்சிடுவாரு. நகரவாசிகள் எனக்கு வியாதி இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க, சுகம் அடைஞ்சிடுவாங்க. அந்த அன்பு கூட குறித்து நம்ம பார்த்தோம். இதை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியப்படுத்தி நம்ம பார்த்தோம். எப்படி இவங்க அவ்வளோ தூரம் நடந்து அந்த அன்பை காமிச்சாங்கன்ட்டு. இப்போ நம்மளுடைய காலகட்டத்தில் கூட இதே மாதிரி தான் அன்பை காமிக்க வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். ஏன்னா அன்பை காமிக்கலை என்றால் நம்ம நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. தேவன் நமக்கு கொடுக்கப்பட்ட அன்பின் பிரமாணம் இதையும் நிறைவேற்ற முடியாது. இது நிறைவேற்றினா தான் ஜீவன். அன்னைக்கு பவுலை பார்க்கறதுக்கு இவங்க தூரம் அதெல்லாம் கருதவே இல்லை. இவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நடந்து வந்துட்டாங்க. அப்ப நாம கூட மற்றவர்களை அன்பு காமிக்கிறதுல குறைபாடே வரக்கூடாது. வாசிக்கலாம். எபிரேயர் 13 அதிகாரம் 1 சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவது. அது எப்பவுமே நிலைத்திருக்கணும். ஒரு தடவை ஒரு சகோதர சகோதரி மேல தேவனோட தெய்வீக அன்பு நம்ம வச்சிட்டோம்னா, அது சாவர வரைக்கும் அந்த அன்பு இருக்கணும். அந்த அன்பு குறைபாடே வரக்கூடாது. எப்போ குறைபாடு வரோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க உலகத்துக்கு மீண்டும் போயிட்டார்கள் என்றால், அல்லது தவறான உபதேசத்துக்குள்ள போயிட்டாங்கன்னா மட்டும் தான் விலகி இருக்குவாங்க. அப்படித்தான் அப்போஸ்தலர்களும் இருந்தாங்க. ஆனாலும் கூடுமான அளவுக்கு மீண்டும் சத்தியத்தில் அவங்க வர வைக்கிறதுக்கு முயற்சி எடுக்குவாங்க. ஆனா மற்ற எந்த காரணமும் அவங்களுடைய அன்பை குறைபாட்டுக்குள்ள எடுத்துனே வரக்கூடாது. அன்பு நிலைத்தே இருக்கணுமா. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய விசுவாசம் நம்முடைய கால்களை நடுக்கத் தொடங்கணும். நம்ம மற்றவங்களை பார்த்துட்டு, ஓ நீங்க இப்படி இருக்கிறீங்களா, சரி அப்படியே இருந்துக்கோங்க அப்படி சொல்றது இல்ல. கால் ஓடி போய் உடனடியா அவங்களுக்காக ஏதாவது ஒண்ணு செய்யணும். இது எப்படின்னா, தேவனுடைய ஊழியம்னு சொல்றோம் இல்லைங்களா, இது சத்தியத்தை சொல்றது மட்டும் ஊழியம் இல்லை. பரிசுத்தவான்களுக்காக நாம போய் செய்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன வேலையும் ஊழியம்தான். இது கடமை அல்ல, இதுதான் செஞ்சே செய்யணும். இது அன்பின் நிமித்தமாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு கட்டளை. இதை செய்யலைன்னா நம்ம அன்பை நிறைவேற்றவே முடியாது. இதுதான் உண்மையான ஊழியம். நம்ம சத்தியத்தை சொல்றது அது ரெண்டாவது. உண்மையான ஊழியம்
மற்றவர்களை நாம் போய் சந்திச்சு அவர்களுடைய அவங்களுடைய ஓட்டத்தில் இருக்கிற பாரத்தை நாம் சுமக்கிறது மிகுந்த பெரிய ஊழியம். அதான் கலாத்தியர் 6:2 சொல்லுவார், ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து போங்கள், இப்படியே கிறிஸ்துவின் பிரமாணத்தை நிறைவேற்றுகிறவர்களா இருக்குவோம். இவங்க போய் பவுலுக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருக்கிறாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இவங்கள பார்த்த உடனே ரொம்ப பெரிய சந்தோஷம். இவங்ககிட்ட பேசினாரா, இவங்க பேசினாங்களா, அதெல்லாம் ஒண்ணுமே சொல்ல. இவ்வளவு பேர் வந்திருக்கிறாங்களே என்னை சந்திக்கிறதுக்கு, இந்த அன்பை பார்த்த உடனே அவருக்குள்ளவே ஒரு சந்தோஷம் வந்ததா. அநேக நேரத்துல அப்படித்தான் நாம போய் மற்றவர்களை சந்திக்கும் போது அவர்களுக்கு வர சந்தோஷம் அதிகமா இருக்கும். எதற்கு? ஏதாவது ஒரு உள்நோக்கத்துல போய் சந்திக்கிறது அல்ல, சத்தியத்து நிமித்தமாகவும் சகோதர சிநேகிதத்தின் நிமித்தமாகவும் போணுமா. இத நீதிமொழிகள் 25 அதிகாரம் 11 என்ன சொல்வார்னா, தக்க ஆலோசனை வெள்ளித்தட்டுல வச்சிருக்கிற தங்க ஆப்பிளுக்கு சமம்ன்வார். வாசிக்கலாம், நீதிமொழிகள் 25:11. ஏற்ற சமயத்தில் சொன்ன வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழங்களுக்கு சமானம். எப்படி இருக்குங்களா? பொற்பழத்துக்கு சமன். அது எப்படியா வெள்ளித்தட்டு? ஏன் வெள்ளித்தட்டுனா, அந்த பழத்தை எடுத்துன்னு போறது எதுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளின்ற சத்திய தட்டுல வச்சு கொடுக்குறாங்களாம். எதுனா ஏற்ற நேரத்தில் கொடுக்கிற வார்த்தை. அந்த வார்த்தை மற்றவர்களை புண்படுத்துற வார்த்தையா இருக்கக்கூடாது, அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற வார்த்தையா இருக்கணும். இதுதான் உண்மையான அன்பு. இந்த அன்பு இப்ப நம்ம கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா வலுத்துன்னு இருக்கிறோம் இல்லைங்களா? கிறிஸ்துவின் கண்ணுக்கு தெரிகிற ராஜ்யத்துல இந்த அன்பு தான் கட்டளை. வேற யார், உயிர்த்தெழுந்து வர மக்களுக்கு வேற வழியே இல்லை. எல்லாருமே இந்த அன்புக்குள்ள வந்தே வரணும். அன்புக்குள்ள வருதுலன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. எப்படின்னா ஏசியா 2:3 திருப்பி சொல்றார். அங்க எல்லாருமே என்ன சொல்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, வா கர்த்தருடைய பர்வதத்துக்குள் நம்ம போகலாம் சொல்லிட்டு வராங்களா. எல்லா ஜாதிகளும் வராங்க. அவர் தம்முடைய வழிகளை நம்மளுக்கு காமிக்குவாருன்னு சொல்லி வந்தவர்கள். அப்பதான் சமுத்திரம் ஜலத்தினால் நிரம்பி இருக்கிறத போல கர்த்தரை அறிகிற அறிவு வரும்னு படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? அப்போ அன்பு எப்படி வரும்னா, அங்க யாருமே சண்டை போட மாட்டாங்க. ஏசாயா 11 அதிகாரம் 9 இந்த பரிசுத்த பர்வதம் எங்கும் கேடு செய்வாரும் இல்லை, தீங்கு செய்வாரும் இல்லை. ஏன் கேடு செய்ய மாட்டாங்க, ஏன் தீங்கு செய்ய மாட்டாங்கன்னா, அவங்களுக்குள்ள என்ன வந்திருக்கும்னா அந்த சகோதர அன்பு அங்க எல்லாருக்குள்ள வந்திருக்கும். ஏன் வரும்? கர்த்தரை அறிகிற அறிவு. தேவன் அன்பாவே இருக்கிறார்ன்ற விஷயம் புரிஞ்சு தெரிஞ்சு இவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்கு அன்பை பிரதிபலிச்சு காமிக்குவாங்க. பவுல் வந்துடுறாரு. வந்த பின்பு தாமதமே இல்லை அவருக்கு. அவர் சங்கிலியில கட்டப்பட்டிருக்கிறாரு. அவரு வெயிட்டே பண்ணல. அந்த 3 நாள் வந்து அங்க கொஞ்சம் செட்டில் ஆகிறதுக்கு அவ்வளோதான் நேரம். உடனடியாக என்ன பண்ணிட்டாரு? உடனடியாக சத்தியத்தை பிரசங்கிக்க சொல்லிட்டார், போயிட்டார். நமக்கும் அதே மாதிரி தான். நிறைய நேரத்துல வந்து நம்ம சத்தியத்தை சொல்ல போகும்போது நம்ம காலம் நேரம் இடம் அதெல்லாம் பார்க்கக்கூடாது. சமயம் கிடைக்குதோ இல்லையோ, நம்ம எதுக்கு தயாரா இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, தேவனுடைய சுவிசேஷத்தையும் அவருடைய வார்த்தைகளை சொல்ல தயாரா இருக்கணும். வாசிக்கலாம், 2 தீமோத்தி 4 அதிகாரம் 2 சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. கண்டிப்பா சொல்லியே சொல்லணும். அது சமயம் கிடைச்சாலும் சரி, சமயம் கிடைக்கலனாலும் சரி, ஜாக்கிரதையா இருக்கணும், ரெடியா இருக்கணும். பவுல் எப்படி திமோத்திக்கு இதெல்லாம் சொல்ல முடியும்? ஏன்னா இவருடைய வாழ்க்கையில் இவர் இதை அனுபவிச்சிருக்கிறார், இதை செய்திருக்கிறார். இதனால இப்ப திமோத்திக்கு அறிவுரைகளை சொல்ல முடியுது. நீயும் இப்படி இருன்ட்டு திமோத்தியத்தை கண்டிப்பா ஏத்துன்னு இருக்குவார். நமக்கும் இதுதான் அறிவுரை. நமக்கு சமயம் கிடைச்சாலும் சரி, கிடைக்காவிட்டாலும் சரி, திருவசனத்தை சொல்ல நாம் தயாரா இருக்கிறோமா? இருந்தோம் என்றால் நம்ம சரியான வழியில போய் நிற்கிறோம். இல்லை என்றால் நம்ம எங்கேயோ எங்கேயோ சோர்ந்து போய் நிற்கிறோம்னு புரிஞ்சுக்கணும். ஏன்னா சத்தியத்தை சொல்லலனா நமக்கு ஐயோ. வாசிக்கலாம், 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ. ஆமாங்க. அது பவுல் மேல விழுந்த கடுமை மட்டுமல்ல, தேவனிடத்தில் உடன்படிக்கை செய்த ஒவ்வொருத்தர் மேலேயும் இருக்கிற கடமை. அப்போ நம்ம சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறது நம்ம மேல வந்திருக்கிற கடமை. அது பவுல் சொல்ற மாதிரி தான். நம்ம சொல்லலைன்னா
நமக்கு ஐயோ தான். நான் சொல்லிட்டாரு, சத்தியத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு, நம்மகிட்ட வைக்க முடியாது, மற்றவர்களுக்கு கொடுத்துடணும். அப்போ எந்த இடத்துலையோ அப்போஸ்தலனாகிய பவுல் வந்து நான் போயிட்டு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கிறேன், எனக்கு என்னப்பா வீட்டில் சோஃபா இல்லை, சேர் இல்லை, உட்காரத்துக்கு ஒரு இடம் இல்லை, ஃபேன் இல்லை, அதெல்லாம் இருந்தால் தான் நான் போயிட்டு கொஞ்சம் வீடுனா இதெல்லாம் இருந்துட்டு நான் அப்புறமா நிதானமாக பண்ணுறேன்னா யோசிச்சாரு? இல்லைங்கோ, உடனடியாக தொடங்கிட்டார். நிறைய நேரத்தை நாம் கூட இப்படி தான் யோசிக்குவோம். எனக்கு ஒரு வேலை இல்லை, முதல் வேலை கிடைக்கட்டும். எனக்கு வந்து சரியான திருமணம் நடக்கல, அது நடக்கட்டும். எனக்கு இப்போ உடல் ஆரோக்கியம் சரியில்லை, அது நடக்கட்டும். நான் வந்து ரொம்ப கடன் தொல்லையில மாட்டின்னு இருக்கிறேன், அதெல்லாம் தீருட்டோம். எனக்கு ஏதோ ஒன்று பிரச்சனையில் இருக்கிற, அதெல்லாம் ஆகட்டும், அதுக்கப்புறமா. அது இல்லைங்கோ. எது நடந்தாலும் நடக்கலையோ, எனக்கு இன்னைக்கு கூப்பிட்டுட்டாரா உடனடியே தயாராகுங்க அவருங்க தான் கிறிஸ்துவுக்கு உண்மையான பொற் சேவகர்கள். அவங்களாம் காத்துனே இருக்க மாட்டாங்க, உடனே தயாராயிடுவாங்க. இது பவுல்கிட்ட நம்ம பார்த்துக்கலாம். உடனுக்குடனே அவர் தயார். அதனால தான் அந்த சுவிசேஷம் அங்க பிரசங்கம் பண்ணது இன்னி வரைக்கும் நம்ம கிட்ட வந்திருக்குது. அவரை கட்டுன சங்கிலி எந்த இடத்துலையும் சத்தியத்தை போகிறதுக்கு தடை இல்லை, இன்னமும் அதிகமாக வேகத்தை கொடுத்தது. நமக்கும் இந்த சில கட்டுக்களுக்குள்ள நம்ம இருக்கலாம், பிரச்சனை அது இதுன்னு இருக்கலாம். அது நம்மள சுவிசேஷத்தை சொல்றதுக்கு தடை செய்யக்கூடாது, வேகத்தை கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர்கள் 28 அதிகாரம் 20 வசனம். ஏன் பவுல் கட்டப்பட்டாருன்னு சொல்றாரு, யாருக்காக? வாசிக்கலாம். இந்த காரியத்து நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். அப்ப யாருக்காக கட்டப்பட்டாரா? இஸ்ரேல் மக்கள் நம்பணும் இயேசு கிறிஸ்து தான் மேசியா, அவர் வந்துட்டாருன்னு. ஆங்கிலத்துல உங்களுக்கு அப்படித்தான் தொடர்ந்து வரும் பாருங்க. நான் ஆங்கிலத்துல வாசிக்கிற, பிலீவ் தட் த ஹோப் ஆஃப் இஸ்ரேல் த மேசையா ஹஸ் ஆல்ரெடி கம். மேசியா வந்துட்டாருன்னு இஸ்ரேல் மக்கள் நீங்க நம்புவீங்க, அந்த நம்பிக்கைக்காகவது நான் சங்கிலியில கட்டப்படுறேன், பரவாயில்ல, நான் சங்கிலியில இருந்தாவது நீங்க நம்புவீங்களா அப்படின்ற மனசுல வந்தார். அப்போ முதல் முதல் சுவிசேஷம் யாருக்கு பவுல் சொன்னாரு? யூதர்கள். பின்னாடி யாருக்கு போனது? புறஜாதிகளுக்கு. ராஜ்யத்திலும் அப்படிதான் நடுக்கோங்க. இப்ப நமக்கு வந்துச்சா கிறிஸ்தவர்கள், நம்ம விட்டுடுங்க. சபை முடிஞ்ச பின்பு சத்தியம் மீண்டும் யாருக்கு போகும்னா யூதர்கள், பின்னாடி உலகத்துக்கு போகும். ஏசையா 11 அதிகாரம் 12 வசனத்துல இத்தான் சொல்லுவார், நான் யூதால இருந்து துருத்தி அடிக்கப்பட்ட ஜனங்களை மீண்டும் கூப்பிடுவேன், உலகத்துல இருக்கிற எல்லா பகுதியிலிருந்தும் அவர்களை கூப்பிடுவேன். முதல் சத்தியம் யாருக்கு போகும்னு பாத்தீங்கன்னா யூதர்களுக்கு தான் போகும். இதுக்கு பவுல் வந்து ரோமருக்கு எழுதின நிருபத்துல ரொம்ப அழகா ஒரு விஷயத்த சொல்லியிருக்குவாரு. இந்த வசனத்தை கவனிங்க. இதுல நிறைய நேரத்துல கேட்கவே இல்லைங்களா, 1,44,000 பேர், அவங்க வருவாங்க பாருங்க இதுல. ரோமர் 11 அதிகாரம் 25 வசனம். மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்று இருக்கிறேன். அது என்னவெனில், புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலரின் ஒரு பங்குக்கும் கடினமான மனதுண்டாயிருக்கும். என்ன சொல்லிட்டாரு? புறஜாதிகளுடைய தொகை நிறைவேறும் மட்டும். ஆங்கிலத்துல என்ன வந்திருக்குது பாருங்க, நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். த ஃபுல் நம்பர் ஆஃப் த ஜென்டைல்ஸ் கம்ஸ் டு கிரைஸ்ட். புறஜாதிகள்ல இருந்து ஒரு நம்பர் வரணுமா, ஃபுல் நம்பர்ன்றாரு. இந்த ஃபுல் நம்பர் வந்துருச்சுன்னா, அந்த தொகை வந்துட்டாங்கன்னா, தொகை வர வரைக்கும் இஸ்ரேல் மக்கள் கடினமா தான் இருக்குவாங்க. அந்த தொகை வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு சத்தியம் போயிடும். எப்படி? அடுத்த வசனத்துல சொல்றார், 26 வசனம். இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லோரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சீயோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும். இந்த 26 வசனத்துல இஸ்ரேல் மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் 25 வசனத்துல யார் முடியணும்? புறஜாதிகள்ல இருக்கிற முழு தொகை இவங்க முடிஞ்சிட்டாங்கன்னா இஸ்ரேல் மக்களுக்கு ரட்சிப்பு வந்துரும்ன்றார். யார் அது? படிச்சிருக்கிறோம் இல்லைங்களா? 1,44,000 பேர் முடிஞ்சிட்டாங்கன்னா அடுத்து இஸ்ரேல் மக்கள் மேல தான் காத்தே அடிக்கும். அப்பதான் அவங்களுக்கு விண்ணப்பத்தின் ஆவியும் கிருபையின் ஆவியும் ஊத்தி அவர்கள் தேவனை தேடி வருவார்கள், மேசியாவை ஏத்துக்கொள்வார்கள். இதெல்லாம் படிச்சிருக்கிறோம். அப்போ சபை நிறைவடைஞ்சிட்டாங்கன்னா அடுத்த அழைப்பு யாருக்கு போகும்னா இஸ்ரேல் மக்களுக்கு தான் போகும். இஸ்ரேல் மக்கள் ஏத்துக்கொண்ட பின்னாடி தான் உலகம் எங்கும் போகும். அப்பதான் 10 மனுஷன் ஒரு யூதனுடைய வஸ்திரத்தொங்களை பிடித்து கொண்டு வருவாங்க. உங்களிடத்தில் தான் தேவன் இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டோம். வாசிக்கிறோம் இல்லையா? ஜெகரியா 8:23. மீகா 4:1 கூட படிச்சிருக்கிறோம். கடைசி நாட்களில் இந்த பூமியில இருக்கிற எல்லா ஜாதியும் வருவாங்க. எங்க வருவாங்கன்னா தேவனுடைய பர்வதத்துக்கு நாம போலாம், அந்த பர்வதம் தான் எல்லா பர்வதத்துக்கு மேல உயர்ந்திருக்கும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களும் வருவார்கள், யாக்கோபின் தேவனுக்கிட்ட வருவாங்க.
அது வரைக்கும் இல்லை. அப்போ அங்க கூட முதல் சத்தியம் யாருக்கு போகுதுன்னா, யூதர்கள், பின்னாடி புறஜாதிகள். ராஜ்யத்திலும் இதே மாதிரி தான். அதாவது சபை முடிஞ்ச பின்பு மீண்டும் சத்தியம் யூதர்களுக்கு போகும். அவங்க மனம் மாறி ஏற்றுக்கொண்ட பின்னாடி யாருக்கு போகும்னு பார்த்தீங்கன்னா, உலகத்துக்கே போகும். பவுலோடைய ஆய்ச்சி முடிவுக்கு வந்துட்டோம். இந்த ஒரு இந்த 2 வருஷம் இங்கதான் சிறையில் இருக்கிறாரு. கட்டுனால் கட்டப்பட்டிருக்கிறாரு. ஆனா இதை பிரயோஜனப்படுத்திக்கினார். எந்த அளவுக்குன்னா, எபேசியர், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், கொலோசியர் நிருபம், பிலமோன் எழுதினார். யோவான் வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதின மாதிரி நாம கூட நிறைய நேரத்துல விடுதலை அல்ல, ஏதாவது ஒண்ணுல மாட்டி நிற்கும். அதான் ஆரம்பத்துல சொன்ன, அது நோய்வாயா இருக்கலாம், சில நேரத்துல மற்றவர்களால் ஏமாத்தப்பட்ட நிலைமையில இருக்கலாம், சில பேர் நம்மளுக்கு துரோகத்தை பண்ணி போயிருக்குவார்கள், நம்மளுக்கு ஏதோ ஒன்று எழுந்திருக்குவோம். அந்த அந்த நேரம் நம்மளை தாக்க விடக்கூடாது. மாறாக அது நம்ம தேவனுக்காக என்னத்தை செய்யலான்னு ஒரு நேரத்தை கொடுக்க தொடங்கணும்னு வைங்களேன், அது உச்சக்கட்டத்துக்கு செஞ்சிடும். ஏன்னா பலவீனத்தில் இருக்கும்போது அவருடைய பலன் நம்மளை பூர்ணராக்கும். பவுல் மரண கட்டுக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறார். பார்க்க போனா மரணத்தை தான் அவர் காத்துங்கிறார், நாட்கள் எண்ணி நிற்கிறாரு. ஆனா அவர் எழுதின நிருபம் மற்றவர்களுக்கு ஜீவனுக்கு போனது. ஆமாவா இல்லையா? ஏன்னா அவர் உயிர் கொடுக்கிற வார்த்தைகள் எழுதுறார். அவர் மரணத்தை நோக்கி போய் நிற்கிறாரு. ஆனா எழுதுற வார்த்தைகள் மற்றவர்களுக்கு ஜீவனை கொடுக்கும்படி எழுதினார். இதைத்தான் அவரே சொல்றாரு. 2 கொரிந்தியர் 4 அதிகாரம் 12 வசனம். இப்படி மரணமானது எங்களிடத்திலும் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. ஆமாங்க. இவர் மரணத்தை நோக்கி போயின்கிறாரு. ஆனா எழுதின வார்த்தைகள் அவங்ககிட்ட ஜீவனை நோக்கி போயின்னு இருக்கு. நம்ம கூட சில நேரத்துல இப்படி இருக்கலாம். நம்ம ஒடிஞ்ச நிலைமையில இருக்கோம். ஆனா நாம தேவனுக்கு செய்யற வேலை மற்றவர்களை கட்டும். நாம கட்டப்பட்ட நிலைமையில இருக்கோம். ஆனா நம்ம தேவனுக்கு செய்யற வேலை மற்றவர்களை விடுதலையாக்கும். நம்ம உலகத்திலிருந்து இங்க ஒடுக்கப்பட்டிருக்கோம். ஆனா நம்ம செய்கிற ஒவ்வொரு காரியமும், சொல்ற வார்த்தைகளும், நம்மளுடைய நடத்தையும் மற்றவர்களை தேவனத்தில் வழி நடத்தும். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, பவுல் உலகத்திலிருந்து பிரிக்கப்பட்டு இங்க ஒடுக்கப்பட்டிருக்கிறார். ஆங்கிலத்துல சொல்லணும்னா ஷட் ஆஃப் ஃப்ரம் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லலாம். உலகத்திலிருந்து முற்றிலும் முடக்கப்பட்டிருக்கிறாரு. ஆனா அவர் அத்தை பார்க்கல, மற்றவர்களுக்கு பரலோகத்தை காமிச்சார். இவர் வானத்தையே பார்க்க முடியல, உள்ள இருக்கிறாரு. மற்றவர்களுக்கு தன்னுடைய எழுத்துக்களால் தேவனுடைய பரலோகத்தை காமிச்சார். நாம கூட சில நேரத்துல இப்படி இருக்கோம், ஒடுக்கப்பட்டு ஒரு இடத்துல முடுக்கப்பட்ட நிலைமையில இருக்கோம். அது நம்மள அது ஜெயிக்க கூடாது. நாம அதுல ஜெயிச்சு தேவனுக்காக செய்கிற ஒவ்வொரு வேலைகளையும் அவர் கருதினார்னா, மற்றவர்களுக்கு அது ஜீவனுக்கு போற வழிய காட்டும். இது எப்படின்னா, நம்ம ஆழமான ஒரு சோகத்தில் இருக்கும்போது தான் ஆழமான அழைப்பு தொடங்கும். அந்த அழைப்பு தான் நம்மளை ஜீவனுக்கே வழி நடத்தும், மற்றவர்களையும் வழி நடத்தும். இது பவுல் நல்லா புரிஞ்சுக்கினார். பவுல் ஆஹ் அஹ் அது எப்படி சொல்லனா, ஒரு உதாரணத்துல பார்க்கலாம். பவுலை சங்கிலியில வைத்தது ரோம சாம்ராஜ்யம். யோவான் யோவான் இருந்தாருங்களா, யோவான் நிருபத்துல எழுதினார்கள் வெளிப்படுத்தின விசேஷம். யோவானை ஜெயில வச்சது ரோம அரசாங்கம். இப்போ பவுலை வச்சிருந்தும் யோவானை வச்சிருந்தும் ரோம் தான். ஆனா ரோம் கீழே விழுந்துச்சு, ரோம் சாம்ராஜ்யம் அழிந்தது. ரோம சாம்ராஜ்யத்துக்குள் பிடிக்கப்பட்டு எழுதினவர்களுடைய வார்த்தை இன்னமும் அழியவில்லை. நம்ம கூட இப்படித்தான் இருக்கிறோம். இந்த உலகம் என்ற பிடிப்புக்குள்ள நம்ம இருக்கிறோம். நம்ம இங்கத்துல இருந்து தேவனுக்காக வேலை செஞ்சுன்னு இருக்கிறோம். கண்டிப்பா இந்த உலகம் அழிஞ்சிடும். ஆனா நம்ம செய்கிற இந்த வேலைகள் அழியாது, ராஜ்யத்தில் பேசும், கண்டிப்பா பேசும். அதுதான் இயேசு கிறிஸ்து வேற மாதிரி சொல்வார். வானமும் பூமியும் அழிந்து போனாலும் இந்த வார்த்தை, நான் சொல்ற வார்த்தை அழிஞ்சு போகாது, அழிவே அழியாது. இத ஆஹ், ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சிடலாம். நாம் கீழே விழுந்தோம்னா மற்றவர்கள் எந்திரிக்கணும். நாம் கட்டப்பட்டோம் என்றால் மற்றவர்கள் விடுதலையாகணும். நாம் ஒடிக்கப்பட்டோம் என்றால் மற்றவர்கள் சுகமாகணும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு போகிற சுகந்த வாசனையா இருந்தது என்றால் அது நடுக்கும், இல்லைன்னா நடுக்கவே நடக்காது. இத ஒரு 2 வசனம் வாசிச்சு முடிக்கலாம். எங்க வரலான்னு பாத்தீங்கன்னா, கொலோசியருக்கு வந்துடலாம். கொலோசியர் 4 அதிகாரம் 6 வசனம். அவனவனுக்கு இன்னின்னபடி உத்தரவு சொல்ல வேண்டும் என்று நீங்கள் அறியும்படிக்கு உங்கள் வசனம் எப்பொழுதும் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரம் வேறினதாயும் இருப்பதாக.
எப்பவுமே அந்த உப்பால் சாரம்னா என்ன தெரியும், நம்ம படிச்சிருக்கிறோம். உப்பு தானும் கெட்டு போகாது, மற்றவர்களும் கெட்டு போகாது, அதுதான் தேவனின் வசனம். அப்போ மற்றவர்களுக்கு நம்ம எந்த நேரத்திலும் ரெடியா தயாரா இருக்கணும். அது எது இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய வாயிலிருந்து வருகிற தேவனின் வசனமா இருக்கணும். பவுல் கட்டப்பட்டிருக்கிறாரு. இது அவர் கட்டாக எண்ணல. ஆனா மற்றவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துன்னு போறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிரயோஜனமாச்சு இல்லைங்களா? அதுதான். நாம கூட இன்னைக்கு ஏதோ ஒரு வகையில இருக்கோம். ஆனா இது மற்றவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துன்னு போவோம். அன்னைக்கு பவுல் பிரசங்கம் பண்ணிட்டாரு. ஆம், சீசருடைய வீட்டுக்கு சத்தியம் போய் சேர்ந்துச்சா? சீசருடைய வீட்டுக்கு சத்தியம் போய் சேர்ந்துச்சு. பின்னாடி கண்டிப்பா இந்த உலகத்துல இருக்கிற ராஜாக்களுக்கு சத்தியம் போயிடும். கடைசி வசனம் வாசிச்சுட்டு முடிக்கலாம். ஏசையா 52 அதிகாரம் 15 வசனம். அப்படியே அவர் அநேகம் ஜாதிகளின் மேல் தெளிப்பார். அவர் நிமித்தம் ராஜாக்கள் தங்கள் வாயை மூடுவார்கள். ஏனெனில் தங்களுக்கு தெரிவிக்கப்படாதிருந்ததை அவர்கள் காண்பார்கள், கேள்விப்படாதிருந்ததை அவர்கள் அறிந்து கொள்வார்கள். இது இது பவுலுக்கும் பொருந்தும், கிறிஸ்துக்கும் பொருந்தும், உலகத்துல முடிவு காலத்துல வர ராஜ்யத்துக்கும் பொருந்தும். இந்த பூமியில இருக்கிற ராஜாக்களும் தங்களை நினைச்சு நிற்கிற எல்லாருக்கும் வாயை மூடிக்குவாங்களாம். இதுதான் சத்தியம் புரிஞ்சு கொள்வார்கள். அந்த ஓட்டத்தை பெற்றுக்கொண்டிருக்கிற நாம் விட்டு விடாமல், பவுலை தேவன் நம்மளுக்கு முன்னாடி ஒரு அடையாளமாக நிக்க வச்சு காமிச்சுன்னு இருக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் உண்மையான ஊழியக்காரனா நிக்க வச்சு காமிச்சிருக்கிறார். இந்த ஊழியத்தை பெற்றுக்கொண்ட நாம், இந்த கடுமைக்குள் இருக்கிற நாம், இதை சற்றும் ஏமாறாமல், ஏமாற்றப்படாமல், விட்டு விடாமல் தொடர்ந்து இந்த பயணத்தில் நாம் தொடர்ந்து போனோம் என்றால், இப்போ கஷ்டமா இருக்கும், இப்போ மற்றவங்க நம்மளை என்னன்னா சொல்லலாம், ஆனா அவங்க எப்போ புரிஞ்சுக்குவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ராஜ்யத்தில் புரிந்து கொள்வார்கள். அவங்க புரிஞ்சு கொள்ளணும். நம்மளுடைய ஓட்டம் இருக்கக்கூடாது. ஓடினேன், கிரீடத்தை பெற்றுக்கொண்டேன் என்ற ஒரு சிந்தனைக்குள் போயிட்டோம் என்றால், கண்டிப்பா நம் ஜெயத்துக்குள் நாம் அடிஞ்சு விடுவோம் என்றதை மனதில் வைத்துக்கொண்டு, பவுலுடைய வாழ்க்கை வெறும் பாடம் மட்டுமல்லாமல் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரதிபலிக்க வேண்டும் என்று தேவனிடத்தில் ஜெபங்களை ஏறெடுத்துக்கொண்டு இந்த இந்த நாளை கூட நாம் நிறைவு செய்யலாம். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நன்றி, வணக்கம்.